ஓகே. இன்னைக்கு இன்னொரு நியூவா ஜாயின் பண்ணீங்க Y5. ஹாய், உங்களோட பேர் சொல்றீங்களா? The name goes as Wi-Fi. Anthony. Okay. Hi, Anthony. Okay. So, திதோஷிகா க்ளோரியா லாஸ்ட் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அதுல ஐபிஎஸ்எல் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஐபிஎஸ்எல் சைட் ஒருக்கா சிபிஎஸ்எல் சைட் ஒருக்கா பார்க்க சொல்லி பாத்தீங்களா? வாசிச்சு பாத்தீங்களா? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் மாட்டப்பட்டதா? Anyone? ஹலோ பார்த்தது. ஆனா லைக் ஒவ்வொன்னு கிளிக் பண்ணி போக போக நிறைய விஷயம் வந்து கொண்டே இருந்துச்சு. அதான் ப்ராப்ளி இப்ப நீங்க இந்த சப்ஜெக்ட் படிச்சு முடிய உங்களுக்கு சர்டன் விஷயங்கள் கூட விளங்கலாம். ஸோ நாங்க ஒன் பை ஒன் எடுப்போம். பட் நீங்க அதை மைண்ட்ல வச்சிருங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம சப்ஜெக்ட்ஸ் போய் கொஞ்சம் நம்ம இன்டெப்தா போகும்போது ப்ரொடக்ட்ஸை நீங்க வாசிக்க துவங்கினா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகேவா? இது பார்த்தது சந்தோஷம். ஸோ நாங்க ஒரு ஜஸ்ட் ரீகேப் பண்ண முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்தியா செஷனுக்கு போலாம். சரியா? ஏதாவது முதல்ல டவுட்ஸ் எதுவும் இருக்கா லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல? Gloria, Tizushika, any doubts so far? Illa, miss. Okay, chat. Just to see a recap, நாங்க போன முறை பார்த்தது வந்து பேங்க் அண்ட் த டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நீங்க என்னென்ன பார்க்க போறீங்கன்றது, டைப்ஸ் ஆஃப் நிதியியல் வாடிக்கையாளர் வகைகளை பார்க்க போறோம். வாடிக்கையாளர் நம்பிக்கை முகாமித்துவத்தை பத்தி இனி வர செஷன்ல பார்க்க போறோம். அந்த 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 ஃபைனான்ஸ் ப்ரொடக்ட்ஸ் எப்படி மார்க்கெட் பண்றது, சந்தைப்படுத்தல் தொடர்பாக பார்க்க போறோம். வாடிக்கையாளர் சேவைகளை திறம்பட வழங்குறதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸை பற்றி நாங்க பார்க்க போறோம். அந்த கஸ்டமர்ஸுக்குரிய பாதுகாப்பு சட்டங்களை இந்த கிளாஸ்ல இந்த செஷன்ஸ்ல நாங்க இனி வர போற 10 to 12 வீக்ஸ் நாங்க இது பார்க்க போறோம். அது சம்பந்தப்பட்டதை நாங்க பேசிக்ஸ் பார்த்துனாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கிறோம், டிபாசிட்டர்ஸ், பாரோவர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற டைப்ஸை பார்த்தோம். அதுலயும் டிபாசிட்டர்ஸ் அப்படின்னா என்ன, டிபாசிட்டண்டா என்ன, டிபாசிட்டர்ஸ் என்ன, எங்க வங்கியினுடைய பிரைமரி ரோல் என்ன, அதை பத்தி பார்த்தோம். டிபாசிட் மொபிலைசேஷன் என்ன, வாய்ப்புகள் திரட்டுதல் என்னன்னு பார்த்தோம். அதுக்கும் அப்புறம் பார்த்தாங்க டிபாசிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் டிபாசிட்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் டிபாசிட்ஸ், கேள்வி வைப்புகள், சேமிப்பு வைப்புகள், தவணை வைப்புகள் என்று சொல்லி 3 வகையான வைப்புகள் இருக்கின்றன. அந்த வைப்புகள்லையும் என்னென்ன வகையான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன மாதிரி, பெனல்டி என்ன மாதிரி, இதெல்லாம் மெயினா பார்த்தோம். இப்ப ரீசெண்டா நான் சொன்னேன், ரீசெண்ட் டெக்னாலஜிக்கல் வளர அதுக்கு ஒரு கன்வென்ஷனல் பேங்கிங்கோட மாடர்ன் பேங்கிங்க்கு எலக்ட்ரானிக்கலி நாங்க செய்யறோம். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. தென் நாங்க முக்கியமா ஒரு பாயிண்ட் பார்த்துனாங்க, அந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்களால இன்கேஸ் ஒரு சென்ட்ரல் பேங்கால ஏதாவது ஒரு லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்ட நேரம் வந்தால் என்னென்று ஒவ்வொருத்தருக்கு என்னென்று இந்த காசை திருப்பி கொடுக்க வேண்டி வந்தால் ஒரு ஆளுக்கு என்ன அளவு மேக்சிமம் கிடைக்கும் என்றதை பத்தி பார்த்தோம். அது 6 lakhs. அது என்னென்ன ரீசன், அதுக்குரிய பேக்ரவுண்ட்ஸ் நாங்க பார்த்தோம். அதோட சேர்த்து பார்த்தோம் பாரோவர்ஸ், கடன் வாங்குவர்கள் என்றால் என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் பாரோவர்ஸ் பார்த்தோம். ரீட்டைல் பாரோவர்ஸ், கார்பரேட் பாரோவர்ஸ் அப்படின்றது பார்த்தோம். அதுக்குரிய வகைகளை பார்த்தோம். மற்றது ஸ்லைபோ, AWPLR சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுதான் ஷார்ட்டா சொன்னா நாங்க பார்த்த ஃபர்ஸ்ட் செஷன். அதுல கண்டினியூவேஷன் தான் நாங்க இன்னைக்கு நாங்க பார்க்க போறது. இன்னைக்கு நாங்க பார்க்க போற 2வது செஷனும் அதோடைய கண்டினியூவேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். நாங்க அதுல கடைசியா விட்ட பாயிண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ற பாயிண்ட்ல நாங்க பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முதல்ல ஆண்டனி, நீங்க ஃபர்ஸ்ட் அங்க ஜாயின் பண்றீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? நீங்க மியூட்ட எடுத்து போட்டு பேசலாம் ஆண்டனி, டெக்ஸ்ட் பண்ணலாம், எதுவும் செய்யலாம். ஆண்டனி சொல்றது கேக்குதா? ஒர்க்கிங். எங்க ஒர்க் பண்றீங்க ஆண்டனி? PABC. எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? என்ன டிவிஷன்ல ஒர்க் பண்றீங்க? ஓகே. எந்த டிவிஷன்? 2 இயர்ஸா ஒர்க் பண்றீங்க. என்ன டிவிஷன்ல?
Cash and customer service. Okay. Right. Good. So just to get an introduction, right. இன்னைக்கு நாங்க எங்களோட செகண்ட் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ். நாங்க அடுத்த டைப் ஆஃப் ஃபைனான்சியல் கிளையன்ட்ஸ் பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். என்னடா இப்ப காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எஃப்டி ரேட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு தெரியும். சேவிங்ஸ் ரேட்டு கிட்ட வருது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரேட்ஸ். அப்ப இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேங்க்ஸோட ஆக்கள் காசு போடுறதுக்கு விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அதுல உள்ள ரிட்டர்ன் வந்து கூட, இடர்வு நேர்வு அது ரிஸ்க் வந்து அங்க கூட இருக்குது. ஆனா அதே மாதிரி ரிட்டர்னும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கூட இருக்குது. அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த விதமான ஒரு முதலீட்டாளர், இது ஒரு நபர், ஒரு நிறுவனம், ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு இண்டிவிஜுவலுக்கோ அதிக நிதி வருவாயை பெறுவதற்கான எதிர்பார்ப்புடன் அந்த மூலதனத்தை செய்வார். இந்த மூலதனத்தை செய்யும் போது சாதாரண எந்த இன்வெஸ்டரும் ஒரு டிபாசிட்டோ ஃபிக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரேட்டை விட கூட எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ரிஸ்க்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கூட வரப்போகுது. அந்த ரீசனுக்காகத்தான் இடர்வு நேர்வு கூட விரும்புகிறார்கள். இடர்வு நேர்வு கூட இருந்தாலும் ரிட்டர்னை கூட விரும்புகிறார்களுக்காகத்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பங்குகள் இருக்குது, பத்திரங்கள் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, பட் இது ETF, ஃபியூச்சர்ஸ், எஃப்எக்ஸ், ஈவன் தங்கம், வெள்ளி, நீங்க வாங்குற உலோகங்கள், இப்ப நீங்க ஒரு தங்க காயினோ பிஸ்கட்டோ ஈவன் ஜுவல்லரியா நீங்க வாங்கினா கூட அதுவும் ஒரு வகை இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்னும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதை வச்சு நான் இன்னொரு காலத்துல அதுக்குரிய சில போல அந்த தங்கம் வந்து விலை ஏறும்போது அதை நீங்க வித்தீங்கன்னா வாங்கின விடையை விட கூடிய விலைக்கு திருப்பி அதை எடுக்கக்கூடிய சான்சஸும் இருக்கு. அதே நேரத்துல இதுல இடர்வு நேர்வு இருக்கிற காரணத்தால ஒரு கட்டத்துல நீங்க அவசரத்துக்கு அந்த தங்கத்தை விற்க வேண்டி வரும்போது தங்கம் விலை குறைவா இருந்தா உங்களுக்கு நீங்க போட்ட முதலை விட ரொம்ப குறைவான முதல்ல தான் நீங்க அந்த தங்கத்தை திருப்பி அந்த காசை எடுப்பீங்க இல்லையா? சோ இதுலதான் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது, இடர்வு நேர்வு ஃபேக்டர் வந்து இதுல வருது. ஓகேவா? இந்த 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 கடன் முதலில் வந்து இண்டிவிஜுவலா இருக்கலாம், கார்பரேட் கடன், டிபென்ச்சர்ஸ், பேப்பர்ஸ், கம்பெனி லெவல்ல கூட இந்த கடன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரலாம். ஓகேவா? சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஸ்டேக்ஸ்ன்னு சொல்லும் போது நீங்க ஒரு கம்பெனில ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்க போனீங்கன்னு சொன்னா அதுல வந்து ஒரு ஓனர்ஷிப், இந்த கம்பெனில வந்து சொல்லுங்க நான் இந்த கம்பெனிக்கு ஒரு காசு கொடுத்து நான் ஓனர் ஆகுறேன். அப்போ ஒரு பெர்சன்டேஜ், நீங்க இந்த கம்பெனிக்கு இவ்வளவு பெர்சன்டேஜுக்கு உரிமையாளரா இருப்பீங்க. அப்ப அது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க நான் சொன்ன மாதிரி ஏதாவது உங்களோட தங்கம், வெள்ளி, ஓய்வூதிய திட்டங்கள், இங்க இதுல நீங்க போன முறை சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று வச்சிருக்கீங்க. அது யார் சொன்னது? குளோரியாவா திதோஷிகாவா? இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இன்சூரன்ஸ் போட்டிருந்தது யார் இதுல? திதோஷிகா. சோ இது நீங்க போட்டது வந்து இன்சூரன்ஸா இருந்தாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு இல்லையா? எத்தனை வருஷத்துக்கு போட்டிருந்தீங்க திதோஷிகா? லைக் என்ன 60 இயர்ஸ் வரைக்குமானது. 6 years ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பிளான். சோ அதுவும் ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான். சோ நீங்க நார்மல் டெபாசிட் எல்லாம் போடாம நீங்க போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில சும்மா விசாரிச்சு பாத்தீங்க, நீங்க சைன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து போட்டிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு சில EPF, அந்த ETF ஒரு என்ன சொல்றது, சம்டைம்ஸ் அந்த ஷேர் பிரைசஸோட கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. ஒவ்வொரு டிபென்ச்சர்ஸ், டிவிடெண்ட்ஸ் பேமெண்ட் கொடுக்கும்போது அது ஒரு போனஸா உங்களுக்கு வரும். அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல. அப்ப நீங்க 60 இயர்ஸ் நீங்க ரிட்டையர் ஆகும் போதோ 60 இயர்ஸ் நீங்க ரீச் பண்ணும்போது நீங்க இப்ப இவ்வளவு நாளும் சேமிச்சு நார்மலா எஃப்டிலயோ இல்லாட்டி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ போட்டிருந்தா வர அமௌண்ட்டை விட உங்களுக்கு கூட அமௌண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அது நீங்க எடுக்க ரிஸ்க்கு, இண்டிவிஜுவலான ரிஸ்க்கு எடுத்த மாதிரி கிடைக்கும். ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இதை திதோஷிகா இஸ் அன் இன்வெஸ்டர். ஓகேயா? சோ உங்களை அறியாம நீங்க செய்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் இருக்கலாம், தெரிஞ்சு செய்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் இருக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ல நீங்க போறீங்கன்னாவே இட்ஸ் குட். என்ன சம்டைம்ஸ் நீங்க சேவிங்ஸ்ல போட்டீங்கன்னா திருப்பி எடுக்க சான்சஸ் இருக்கு. இது நாங்க ஜென்ரலா சொல்றோம். நாங்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஃப்டில போட்டா குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ள திருப்பி எடுக்க சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ல நீங்க இண்டிவிஜுவலா போடும்போது அதை கைவே கேளாது. நீங்க நடுவில் அதை எடுத்தீங்கன்னு சொன்னா போட்ட முதல் அதுக்குரிய குறைச்சுதான் தருவாங்க. அது ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, பெனல்ட்டி எல்லாம் இருக்கும், அதை குறைச்சு சம்டைம்ஸ் சர்டன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க லப்ஸா போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எதுவுமே வராது. ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கெல்லாம் அந்த ரிஸ்க் அண்ட் ஃபேக்டர்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது இன்வெஸ்டர்ஸ். அடுத்தது பேமெண்ட் சர்வீசஸ் கிளையன்ட்ஸ், கட்டண சேவை வாடிக்கையாளர். இப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? பேமெண்ட் சர்வீசஸ் கிளையன்ட்ஸ், கட்டண சேவை வாடிக்கையாளர் அப்படி என்றால் என்ன?
ஆண்டனி சொல்லுங்க. பேமெண்ட் சர்வீசஸ் கிளையன்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? கட்டண சேவை வாடிக்கையாளர் என்றால் என்ன நினைக்கிறீங்க? யாரு நாங்க பேமெண்ட் சர்வீஸ் கிளையண்ட் சொல்றோம்? யாராவது துஷிகா, ஆண்டனி, குளோரியா, பேமெண்ட் சர்வீசஸ் கிளையண்ட் என்ன? அதனால நீங்க என்ன விளங்குறீங்க? நாங்க பாரோவர்ஸ் பார்த்தோம், டிபாசிட்டர்ஸ் பார்த்தோம், இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம். இப்ப பேமெண்ட் சர்வீசஸ் கிளையண்ட்ஸ் பார்க்கிறோம். அவர் என்ன? வாட் இஸ் இட்? ஒரு சர்வீஸ் ஒன்றை பெறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகைய பே பண்ணி. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சரி சொன்ன சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லொக்கர். வெரி குட். ஓகே, that's also one of those payment services, correct? வேற ஏதாவது எக்ஸாம்பிள்? சிம்பிள் எக்ஸாம்பிள். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நீங்க ஏடிஎம் மெஷினுக்கு போறீங்க, ஒரு பில் பே பண்ண போறீங்க. அதுல ஒரு டயலாக் பில்லோ மொபைல் பில்லோ பே பண்ண போறீங்க. நீங்க போறதுக்கு உங்களோட அக்கௌண்ட்ல வந்து ப்ராபப்ளி ஜஸ்ட் கேஷ் மட்டும் வச்சிருக்கீங்க, ஓகேவா? பட் தென் யூ டோன்ட், நீங்க ஒரு கிரெடிட் கார்டோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் கேஷ் இருக்குது. நீங்க டயலாக் பில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே பே பண்ண போறீங்க. உங்களோட ஒரு சர்வீஸ் ஃபீ ஒன்று எடுப்பாங்க இல்லையா, ஒரு 20 rupees 50 rupees. அப்ப நீங்க அந்த பேங்க்குக்கு பே அந்த சர்வீஸ் கொடுக்கறதா ஒரு ஃபீ ஒன்று பே பண்றீங்க. ஸோ யூ கெட் டு, நீங்க தான் அந்த பேமெண்ட் சர்வீசஸ் கிளையண்டா மாறுறீங்க, ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது சரி. இப்போ இதுல ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பெர்மனன்ட் சர்வீஸ் கிளையண்ட் பார்த்தா நாங்க டெஃபினிஷனை வாசிச்சவுடன் கட்டண சேவை வாடிக்கையாளர், மின்னணு பரிவர்த்தனைகளை செய்யும் வாடிக்கையாளரை இது பிரதானமாக குறிக்கின்றது. மோஸ்ட்லி இந்த எலக்ட்ரானிக்கலி என்னென்ன செய்யறோமோ, ஏதாவது ஒரு சர்வீஸ் என்ன சொல்றது, மோஸ்ட்லி இங்க வந்து மென்ஷன் பண்றது வந்து இந்த எலக்ட்ரானிக்கலி செய்யற அந்த டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நிதி பரிமாற்றங்கள். நீங்க செய்யற ஆர்டிஜிஎஸ், கஸ்டமர் ஆர்டிஜிஎஸ் பே பண்றாங்க இல்லையா, 500 rupees 100 rupees ஸ்லிப்ஸுக்கு 100 rupees பே பண்றாங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு நீங்க மொபைல் பேங்கிங் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா வருஷத்துக்கு மேபி 500 ரூபாயோ 300 ரூபாயோ சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா. இது எல்லாமே பேமெண்ட் சர்வீசஸ் தான், ஓகேவா? இது எல்லாமே மின்னணு பரிவர்த்தனைகள். மின்னணு சொன்னா எலக்ட்ரானிக்கல். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கட்டண சேவை வாடிக்கையாளர் ஸ்பெசிபிக்கலி இந்த காலத்துல இப்ப உங்களுக்கு தெரியும், கொரோனாக்கு முந்தல் எல்லாம் பிசிக்கலா எல்லாருமே எல்லா டிரான்சாக்ஷனுமே செஞ்சாங்க. இப்ப அது செய்ய முடியாது இல்லையா. அப்போ ஆப்வியஸ்லி அதாவது லிமிட் பண்ணிருக்கிறாங்க. இந்த கோவிட் டைம்ல வந்து எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணாங்க ஆன்லைன்ல செய்ய சொல்லி, இமெயில்ல செய்ய சொல்லி. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த முறை வர வேண்டிய கேள்விகளும் கிட்டத்தட்ட அந்த பக்கம் கூட சான்சஸ் இருக்கு. ஆன்லைனை பத்தி கேட்பாங்க. இந்த பேமெண்ட் சர்வீசஸ், மின்னணு பரிவர்த்தனை, எலக்ட்ரானிக்கல் நடக்கிற பேங்கிங் ரிலேட்டட் மேட்டர்ஸை பத்தி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏனென்று சொன்னால் இப்ப கரண்டா நடக்கிற விஷயங்கள். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருங்க. இதை பத்தின விஷயங்களை ரீட் பண்ணுங்க. இந்த பேமெண்ட் சர்வீசஸ் பத்தி கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சிருங்க. இப்ப ரீசெண்டா சொல்ற வேர்ட் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பேங்க்ல இது இருக்குதா? கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் எல்லா பேங்க்லயுமே இருக்கு. கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்வாங்க. அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அது டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஈவன் அதை ரெகுலேட் பண்றது எல்லாத்தையுமே இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில அடக்குவாங்க. ரீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஜெனரல் நாலேஜுக்காக, ஓகேவா? மற்றது இந்த கொடுப்பனவு சேவை வாடிக்கையாளர்கள் வந்து அவர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. அதாவது இடர்வு நேர்வு விரும்புபவர்கள், இடர்வு நேர்வு தவிர்ப்பவர்கள். அப்ப அந்த ரிஸ்க் அப்பிடைட் பார்த்தோம்னு சொன்னா ஒரு நிதிச்சேவை துறையில, அதாவது ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில ரிஸ்க் அப்பிடைட்னு சொல்லும் போது ஒரு நிதி நிறுவனம் அதன் மூலோபாய நோக்கங்கள் மற்றும் வணிக திட்டத்தை அடைவதற்கு அதன் இடர்திறனுக்குள்ள எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கும் நிலைமை மற்றும் ஆபத்து வகைகள் என்ன வரையறுக்கப்படுகிறது. இந்த லாஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப முக்கியமானது. அதை நான் போட்டு வச்சிருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நிதிச்சேவை துறையில் ரிஸ்க் அப்பிடைட், இடர்வு நேர்வு என்று சொன்னால் இடர்வு நேர்வு சம்பந்தப்பட்ட டெபினிஷன் மாதிரி சொல்ல போனா ஒரு நிதி நிறுவனம்
அதன் மூலோபாய நோக்கங்கள் மற்றும் வணிக திட்டத்தை அடைவதற்கு, அதாவது அதுல ஆப்ஜெக்டிவ் அடைகிறதுக்காக அதன் இடர்திறனுக்குள் எடுத்துக்கொள்ள தயாரா இருக்கும் ரிஸ்க் ரேஞ்ச். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் ரேஞ்ச் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திதிக்ஷுக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா இருந்தீங்க, ஓகேவா? திதிக்ஷா நான் இப்படி கேட்டா, நீங்க இப்ப ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண நீங்க ரெடியா? நீங்க சப்ஜெக்ட் சம்பந்தமா கேக்குறீங்களா? லைக்ல நார்மலா ஜெனரலா கேக்குறேன். ஜெனரலா திதூஷிகாவா கேக்குறேன். நீங்க இப்ப இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருந்தீங்க இல்லையா? நீங்க ஷேர் மார்க்கெட்ல, நான் இப்ப சொல்றேன், ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் கூட வருது, நீங்க திதூஷிகா இப்ப கம்ஃபர்டபுளா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு? ரிஸ்க் கூட தான். அதான் ஆனா ப்ராஃபிட்டும் கூட இருக்குது. சரி, அப்ப அதேதான் இங்கேயும். அதன் இடர்திறனுக்குள் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கும் நிலைமை மற்றும் ஆபத்து வகைகள். இதுல நீங்க யோசிக்க வேண்டியது ரிஸ்க் கூட. அப்ப நீங்க பார்க்க வேண்டியது, ஓகே, நான் இந்த இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிக்கிறதா, இல்ல அந்த ரிஸ்கை விட்டு கொஞ்சம் கூட போய் நான் இங்கால ஷேர் மார்க்கெட்ல இப்ப நுழைய ரெடியா? அப்ப நீங்க ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் ஒன்று செய்வீங்க தானே போறதுக்கு முன்னால, ரிஸ்க் கூட குறைய இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது, இப்ப வேண்டாம், கொஞ்சம் இருந்து பார்த்து செய்வோம். எப்படி நீங்க ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வாரீங்களோ ஆஸ் இண்டிவிஜுவல், அதே மாதிரி தான் கம்பெனிஸும் ஒரு கஸ்டமர்ஸும் அதை பத்தி யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரிஸ்கை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அதை பற்றி அறிவுகள் இருந்தாலும், ரிஸ்க் அவர்ஸ் ஆன ஒரு ஆள், ரிஸ்க் அவர்ஸ் இடர்வு மேர்வு விரும்பத்துக்கு ஒரு ஆள் அது பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி, நான் போய் கொண்டிருப்பேன்னு சொல்லி போடுறதுக்கு ஒரு வகை. இடர்வு நேர்வு தவிர்ப்பவர் என்ன செய்வார்? இல்ல இதெல்லாம் வேண்டாம், இப்ப எங்கிட்ட இருக்கிற சேவிங்ஸும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டும் போது நான் இதோட இருந்து கொள்றேன். அப்ப அந்த ரிஸ்க பொறுத்தும் இந்த பேமெண்ட் சர்வீசஸா, கடன் வாங்குறதா, டிபாசிட்டஸா, இந்த ஒவ்வொரு வகை பார்த்தோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு டைப்பா அந்த இடர்வு நேர்வு சம்பந்தப்பட்டவர்கள் ஒவ்வொரு வகையா அனலைஸ் பண்றாங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். நான் முதல்ல சொன்னதுல இப்ப ரிஸ்க் அவர்ஸ், இடர்வு நேர்வு விரும்புவர், நான் சொன்னதுல விரிவாக்கம் இது. ஆபத்தினை பொதுவாக பொதுவாக விரும்பாத முதலீட்டாளர் அறியப்படாத அபாயங்களுடன் அதிக வருவாயை காட்டிலும் அறியப்பட்ட அபாயங்களுடன் குறைந்த வருமானத்தை விரும்புகிறார். எனக்கு ஷூரா தெரியாது, நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கலாம், இருந்தா போறதும் போச்சு, அதனால வேண்டாம், கொஞ்சம் வந்தாலும் என்ன முதல் வட்டி குறைஞ்சாலும் முதல் பத்திரமா வந்தா எனக்கு அது போதும். வேறு வார்த்தைகள் கூறுவதானால், பல்வேறு முதலீடுகளில் வெவ்வேறு அளவிலான அபாயங்களுடன் ஒரே வருவாயை குறிக்கும் வழிமுறையை தெரிவு செய்யும் இந்த முதலீட்டாளர் எப்போதும் குறைந்த வட்டியுடன் மாற்றீட்டை விரும்புகிறார். ஆபத்தினை பொதுவாக விரும்பாத முதலீட்டாளர் அபாயங்களை தவிர்க்கிறார். அவர் அதிக முதலீடுகளில் விலகி நிச்சயமான வருமானத்தை வழங்கும் முதலீடுகளை மட்டுமே விரும்புகிறார். இத்தகைய முதலீட்டாளர்கள் அரசாங்க பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் மற்றும் குறியீட்டு நிதிகளில் முதலீடு செய்ய விரும்புகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைட், அதை நான் வாசிச்சு விட்டுதான். அதாவது உங்களுக்கு சில வேளை கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த இடர்வு நேர்வு விரும்புபவர், இடர்வு நேர்வு தவிர்ப்பவர், இது இடர்வு நேர்வு தவிர்ப்பவரை பற்றி சிறு குறிப்புகள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்குது. அப்ப சம்டைம்ஸ் கேட்கலாம், இடர்வு நேர்வு தவிர்க்க விரும்புற ஒரு முதலீட்டாளரை பத்தி எழுதுங்கோ அப்படின்னா, கிட்டத்தட்ட இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கலாம். நீங்க ரீட் பண்ணி ஃபர்தர் ஆட் பண்ணலாம். இது ஒரு பேசிக். ஒருத்தர் ரிஸ்க விரும்பாத பட்சத்துல அவர் என்னென்ன அவர்கிட்ட ஃபீச்சர் என்ன, அவர் என்ன மாதிரி ரிட்டர்னை எதிர்பார்க்கிறார், மற்றது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த 3 பாயிண்டை நீங்க கவர் பண்ணி கன்சைஸா கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சர் வரும். அடுத்ததுல ரிஸ்க் லவர், இடர்வு நேர்வு விரும்புபவர், வருமானத்தை ஈட்டுவதற்காக முதலீடு செய்யும் போது அதிக ஆபத்துக்களை எடுக்க தயாராகும் ஒரு நபர். வருவாயை பெறுவதற்கான அபாயத்தை எடுக்கும் போது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு அணுகுமுறை கையாள்வார். சிலர் ஆபத்து விரும்பிகள், சிலர் ஆபத்து வெறுப்பவர்கள், சிலர் ஆபத்தை நோக்கி நடுநிலை வகிக்கின்றார்கள். அந்த 3வது வகையும் இருக்கு. பொதுவாக குறைந்த அபாயங்களை வருவாயை கொடுக்கும் முதலீடுகள் குறைந்த அபாயங்களோட வருகின்றன. ஷூரா தெரியுது எங்களுக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா எந்த ரிஸ்க்கும் கிடையாது, ஷேப்பா இருக்குது. அதே இன்சூரன்ஸ்ல போட்டீங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது, சேவிங்ஸ் மாதிரி இல்ல, பிறகுதான் சின்ன ஒரு ரிஸ்க் எடுத்துதான் போடுறீங்க. அதே இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா பெரிய ரிஸ்க் எடுக்குறீங்க, பட் அதே மாதிரி ரிட்டர்னும் பெருசா வரும், அதே மாதிரி டேஞ்சர்ஸும் பெருசா இருக்கும். ஆபத்தினை பொதுவாக விரும்பாத நபர் நிலையான வைப்பு தொகை, பத்திரங்கள் போன்றவற்றை முதலீடு செய்வதை விரும்புவார்.
அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ், பேப்பர்ஸ், ஏனில் அவை குறைந்த அபாயங்களை கொண்டிருக்கின்றன. அதே சமயம் ஒரு ரிஸ்க் லவர் தனது பணத்தை பங்குகளில் முதலீடு செய்ய விரும்புவதால் நிலையான வைப்புகளை கூடிய அதிக வருமானத்தை வழங்கவும் முடியும். சரி, நான் அதை வாசிச்சு விட்டதுக்கு காரணம் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது டெபினிஷன் படி சில கூட சிறு குறிப்பிடுத வருமண்ட காரணத்தால ரிஸ்க் இடர்வு நேர்வு தவிர்ப்பவர், இடர்வு நேர்வு விரும்புவர். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. கிளியர் ஆயுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப நான் கொஸ்டின்ஸ் 2-3 காட்டுவேன். அதுல நீங்க பிடிச்சுக்கொள்ளலாம். ஓகே, குளோரியா ஓகே, ஆண்டனி ஓகே. ஓகே மிஸ். ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட் இது, பட் கொஸ்டின் ட்ரிக்கியா வர சான்ஸ் இருக்குது இதுல. அதனால தான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? ரைட். ஆண்டனி someone messaged. ஓகே, ரைட். இப்ப வாடிக்கையாளர். ஒரு வாடிக்கையாளர் டெஃபினிஷன் என்ன? கஸ்டமர்ஸ். ஒரு கஸ்டமர்னா என்ன? உங்களோட டெஃபினிஷன் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க கஸ்டமர் என்று சொல்லும் போது உங்களோட டெஃபினிஷன் என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன். நீங்க மார்க்கெட்டிங்ஸ்ல நீங்க படிச்சிருக்கலாம், ஸ்கூல்ல ஏதாவது கஸ்டமர் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை பிசினஸ் ஸ்டடீஸ் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் சொல்லுங்க. குளோரியா, கஸ்டமர்னா என்ன? ரொம்ப ஈஸி. எங்கள்ட்ட ஒரு சேவையை பெற்றுக்கொள்றதுக்காக வரவங்க. ஓகே, கஸ்டமர். திதோஷிகா, ஒரு ஒரு நிறுவனத்திலயோ அல்லது ஒரு இடத்துல வந்து பொருள் அல்லது சேவைகளை பெற்று அதாச்சும் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பெற்றுக்கொள்ள இடம்தான் அந்த பெற்றுக்கொள்றவங்க தான் வாடிக்கையாளர். ஓகே, சோ குளோரியாட இதுல இருந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்ட் வெர்ஷன், சேம் சிமிலர். ஆண்டனி, ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஏதாவது டிஃபரன்ஸ்? ஆண்டனி பேசலாம். உங்களோட குரலை கேட்க எங்களுக்கு ஆசையா தான் இருக்குது. மெசேஜ் மட்டும் பண்ண தேவையில்லை, மியூட் ஆஃப் பண்ணி கேட்கலாம். டெஃபினிஷன் ப்ளீஸ். ஓகே ஓகே, லெட்ஸ் see. வாடிக்கையாளருக்குரிய நாங்க கொடுக்கிற டெஃபினிஷன், ஒரு வாடிக்கையாளர் சில நேரத்தில் வாங்குபவர் என்று அழைக்கப்படுபவர் ஒரு பொருள், சேவை. திதிக்ஷா, சேவை மட்டுமில்ல பொருளும் வரும் இதுல. அல்ல இப்ப பேங்க்ல பாத்தீங்கன்னா சேவை, பட் நாங்க ஜெனரலா டெஃபினிஷன் கொடுக்கும்போது ஆல்வேஸ் குளோரியா சொன்ன மாதிரி பொருள் அண்ட் சேவை அல்லது ஒரு யோசனை. சரியா? ஐடியா. ஒரு ஐடியா கூட கஸ்டமர்ல இருந்து எடுக்கலாம். இப்ப பொருள், சேவை அல்லது யோசனையை ஒரு விற்பனையாளர் அல்லது சப்ளையரிடம் இருந்து நிதி பரிவர்த்தனை அல்லது பணப்பரிமாற்றம் அல்லது வேறு சில மதிப்புமிக்க பொருள் மூலம் பெறுபவர் ஆவார். சரியா? ஒரு வாடிக்கையாளர். இது என்னுடைய டெஃபினிஷன், சர்ச் பண்ணி எடுத்த டெஃபினிஷன்ஸ். நீங்க விரும்பினமாய் வாடிக்கையாளர் பத்தி கேட்டா உங்களுக்குரிய டெஃபினிஷன்ஸை நீங்க ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் டெஃபினிஷன் கிடையாது, பட் இது ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்க ரீட் பண்ணும்போது அதை நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரி, ஆனா அது பேசிக். இது ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருள், சேவை அல்லது ஒரு யோசனை ஒரு விற்பனையாளர் சப்ளையரிடம் இருந்து நிதி பரிவர்த்தனை அல்லது பணப்பரிமாற்றம் அல்லது வேறு சில மதிப்புமிக்க பொருட்களை பெறுபவர் அவர். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நாங்க பேங்கிங் சம்பந்தப்பட்டது கதைச்சும் போது, பேங்கிங் என்னன்னு கதைக்கும் போது இந்த பாட்டர் சிஸ்டம் பத்தி கதைச்சோம். ஒரு காயின்ஸ் மாத்திரம், ஒரு சாமான் மாத்திரம். அது கூட அந்த காலத்துல பணம் இல்லாத பட்சத்துல அந்த சாமான்கள் தான் பாட்டர் சிஸ்டம்னு சொன்னாங்க. ஒரு அரிசி கொடுத்தா ஆட்டை கொடுப்பாங்க, பருப்பு கொடுத்தா பயிரை கொடுப்பாங்க, அந்த மாதிரி. அது கூட ஒரு வகையில விற்பனை. இப்ப சொல்லுங்க, தேவைகள் விருப்பங்கள் ரெண்டும் ஒன்றா? நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், தேவைகள் விருப்பங்கள் ரெண்டும் ஒன்றா? வேற அப்படி சொல்றீங்க? நீட்ஸ்ன்றது கண்டிப்பா நாங்க வந்து செய்ய வேண்டியது. எங்களுக்கு சாப்பாடுன்றது எங்களுக்கு தேவையா இருக்கும். ஸோ விருப்பன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைர்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஸோ அது விருப்பம். வெரி குட், கரெக்ட் ஆன்சர், இஸ் வெரி குட். ஸோ அந்த ஆன்சர் சரியா இருக்குது. தென் இப்ப நாங்க பார்க்கும்போது தேவைகள் விருப்பம்
பார்த்தோம்னு சொன்னா ஒன்றும் வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தேவை விருப்பம், எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நீட்ஸ், வாண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த நீட்ஸ், வாண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மூண்டையும் நாங்க டிஃபரன்ஸா பார்த்தோம்னு சொன்னா ஒருத்தருடைய இப்ப நீங்க சரியா சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு கூட வித்தியாசமா இருக்கலாம். என்னுடைய தேவைகள் இருக்குது, எனக்கு பசிக்குது, அது என்னுடைய தேவை. என்னுடைய விருப்பம் நான் பீட்சா சாப்பிடணும்ன்றது எனக்கு ஒரு விருப்பம். எதிர்பார்ப்பு மேபி அந்த பீட்சா ஸ்பைசியா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? ஆனா எப்பவுமே இந்த மூணுமே ஈக்குவலா இருக்கிற சான்சஸ் இல்லை. எப்பவுமே மூணுலயுமே வித்தியாசமான ஐட்டம்ஸ் இருக்கலாம். ஸ்பைசியா எதிர்பார்க்கறது வந்து சப்பண்டு வர பீட்சாவா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சிம்பிளான சாப்பாடு விஷயத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு கஸ்டமர் பேங்க்குக்கு வரும்போது அந்த கஸ்டமர் யோசிப்பேனா, ஓகே இது வந்து நான் இந்த இது வந்து நான் ஒரு லோன் கேட்டு வரேன், எனக்கு வந்து என்னுடைய விருப்பம் அந்த மேபி ஒரு 5 நான் 3 years தருவேன் அப்படின்னு சொல்றேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய தேவைகள், விருப்பங்கள் விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் மூணுமே வித்தியாசமான சான்ஸ் இருக்கு. சோ டெஃபினிஷன் கேட்டோம்னு சொன்னா தேவை என்றால் தமிழ் டெஃபினிஷன்ஸ் கேட்டால் உண்மை அல்லது கற்பனையில் தோன்றும் சிக்கலை தீர்க்கும் ஒன்று. உங்களுடைய அத்தியாவசியம் உண்மையா இருக்கலாம், இல்லாட்டி தேவைன்னு நீங்க நிகழ்வா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் சொல்லுவன் நீங்க ஆன்லைன்ல உங்களோட ஃபேஸ்புக் இருக்கிறதுல இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நீங்க ஏதாவது ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு தேவை ட்ரெஸ், ஓகே, நியூ இயருக்கு ஒரு புது ட்ரெஸ் வேணும். பட் நீங்க ஃபேஸ்புக்கை தட்டி போகும்போது பாக்குறீங்க ஒரு சாரி மாட்டப்படுது, அழகான ஒரு சாரி. அப்ப உங்களுக்கு தேவை வந்து ட்ரெஸ், ஆனா சாரியும் ஓகே இல்லையா? சோ அப்ப தேவை அது அந்த இடத்துல தேவையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓகே இது எனக்கு உடைதான் உங்களுடைய உண்மையான தேவையா இருக்கு. உங்களோட மைண்ட்ல நீங்க இருக்க வேண்டியது பேசிக் வந்து உடை. பட் நீங்க உங்களுக்கு தேவையான நீங்க எதிர்பார்க்கறது வந்து இந்த ட்ரெஸ். பட் அந்த தேவைகள் கற்பனையில் ஓகே இது மேபி சாரி. அப்ப அதுலயே வித்தியாசப்படுது. ஓகே, விருப்பங்கள் எந்த ஒரு பகுத்தறிவு அல்லது பகுத்தறிவற்ற காரணத்திற்காகவும் ஒன்றினை விரும்புவது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த சாரியோ ட்ரெஸ்ஸோ, சம்டைம்ஸ் சப்கான்ஷியஸ்லி உங்களுக்கு நீங்க எல்லோ கலரை தேடி போயிருப்பீங்க, பட் ப்ளூ மாட்டப்பட்டிருக்கும், யூ லைக் த ப்ளூ. அப்ப விருப்பத்தை உங்களோட சப்கான்ஷியஸ்லி விரும்பியோ விரும்பாவோ பகுத்தறிவு, அது யோசிச்சோ யோசிக்காமலோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. எதிர்பார்ப்புகள் பொருளையோ சேவையோ வாங்கும் போது எதிர் நேரிடும் சூழ்நிலைகள். இந்த சாரியை நீங்க ஆர்டர் பண்றீங்க FBல, இப்போ ஃபேஸ்புக்ல சொல்றீங்க, சரி இப்ப எனக்கு சாரி பிடிச்சிட்டு அந்த ஆர்டர் பண்றேன். நீங்க பாக்குறீங்க அந்த எல்லோ பாத்தீங்க, எல்லோ விட உங்களுக்கு ப்ளூ பிடிச்சிருக்கு, ரைட் ப்ளூ ரெடி ஆகிட்டீங்க. டெலிவர் பண்ணும்போது நீங்க லைட் ப்ளூ எதிர்பார்த்தீங்க, வந்தது டார்க் ப்ளூ. 2 நாள் கேட்டீங்க, வந்தது 5 நாள். ஓகேவா? அப்ப கேட்ட அந்த 2 விஷயத்திலயுமே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் இல்லை. சோ இந்த மூன்றும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கிற சான்சஸ் ரொம்ப குறைவு, இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அப்ப இதுல அந்த தேவைகள், விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தான் வாடிக்கையாளரை உந்துவிக்கும் முக்கிய உந்துதல்களா இருக்கு. சரியா? இப்ப இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு கஸ்டமர் சர்வீஸ்ன்றது மட்டும் இல்ல, மார்க்கெட்டிங் அப்படின்றது, சந்தைப்படுத்தல் என்ற ஒரு பாடம் இருக்கு. யாராவது சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங்கை பத்தி படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது ஸ்கூல்லயோ இல்லாட்டி வேற ஏதாவது கோர்சஸ்லயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்காங்களா மார்க்கெட்டிங்? இதுல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் 2 வகை வைத்தது. நான் சொல்றது மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல், ஈவன் சேல்ஸ் ஃபார் தட் மேட்டர். இந்த கான்செப்ட் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. ஓகே, சோ உங்களுக்கு தெரியும் திஷா. சோ இதுதான் பேசிக். இனி நீங்க படிக்காட்டி கூட இதுதான் பேசிக் ஃபார் எனி மார்க்கெட்டிங். ஒரு கஸ்டமருடைய எதிர்பார்ப்புகள், தேவைகள், விருப்பங்களை நீங்க என்ன டேக்கிள் பண்றீங்க, அது ஒரு மிக்ஸ் மாதிரி. இது என்ன நீங்க எந்த விதத்துல நீங்க டேக்கிள் பண்றீங்கன்றத பொறுத்தான் இது என்டையர் இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ். நீங்க மார்க்கெட்டிங்ல படிக்க போற அத்தனையுமே இந்த 3 பேஸ் பண்ணித்தான் இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஓகேவா? சோ தட்ஸ் தட். Important. வாடிக்கையாளரை புரிந்து கொள்வதில், அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ், 3 முக்கிய விஷயங்கள் மிக முக்கியமானது.
வாடிக்கையாளர் மதிப்பு கஸ்டமர் வேல்யூ, வாடிக்கையாளர் நடத்தை கஸ்டமர் பிஹேவியர், வாடிக்கையாளர் திருப்தி கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். ஓகேவா? வாடிக்கையாளர் மதிப்பு, வாடிக்கையாளர் நடத்தை, வாடிக்கையாளர் திருப்தி. இதை பற்றி உங்களுக்கு என்ன விளங்குது? நாங்க இதை பாக்குறதுக்கு டெஃபினிஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னால உங்களுக்கு தெரிஞ்ச வாடிக்கையாளர் மதிப்பு என்றால் என்ன, பிஹேவியர் என்றால் என்ன, சாட்டிஸ்பாக்சன் என்றால் என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்லுங்க. அதுல நாங்க இதுல பார்க்க போனது பேசிக் கஸ்டமர் சர்வீஸும் கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் பேசிக் தான் பாக்குறோம் அடுத்ததுக்குள்ள போறதுக்கு முதல்ல. சோ வாடிக்கையாளர் மதிப்பு வேல்யூ என்னன்னு எதிர்பார்க்கறீங்க? சிம்பிளா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதுல சொல்லலாம். திதோஷிகா தெரியலையே. ஆனா வாடிக்கையாளர் திருப்தி என்று சொன்னா லைக் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கே எடுத்துக்கொண்டா ஒரு ப்ராடக்டை தேடி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஒன்று தேடி வந்திருந்தாங்கண்டா நாங்கள் வந்து எங்கள்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பேங்க்ஸ்டையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராடக்டை நாங்கள் சரியாக அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வேணும். ஸோ அது வந்து வாடிக்கையாளர் திருப்தின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் வார்த்தை பேங்கர் ஸ்பெசிபிக்கலி 10 தடவை கேள்விப்பட்ட வார்த்தையா இருப்பீங்க. உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லும் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் சர்வே என்று சொல்லும், இது செய்யணும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பாப்புலர் வேர்ட். குளோரியா ஆண்டனி, வேற ஏதாவது டெஃபினிஷன்ஸ் வேல்யூ பிஹேவியர் நடத்தை திருப்தி சம்பந்தப்பட்ட திதிக்ஷா சொன்னா சரி, திதிக்ஷா சொன்னா சரி, சொல்லுங்க குளோரியா. வாடிக்கையாளர் மதிப்புனா நாங்கள் ஒருத்தர் கஸ்டமர்கள்ட்ட ஒரு இதை பெற்றுக்கொள்ள வராங்கன்னு சொன்னா அவங்களை நாங்கள் ட்ரீட் பண்ற விதம். ஓகே சரி. நடத்தை மேபி கஸ்டமர் வேல்யூன்னு சொன்னா ஒவ்வொரு லைக் சில கஸ்டமர்ஸ் வந்து ப்ரீமியம் கஸ்டமரா இருப்பாங்க, சில பேர் சீனியர் சிட்டிசன் கஸ்டமர்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களோட வேல்யூவை பொறுத்து நாங்க செய்தது கஸ்டமர் வேல்யூவா இருக்கு. சரி ஓகே சரி ஓகே ரைட். எனி அதர் டெஃபினிஷன்? ஓகே பார்க்கலாம். ரைட். இதுல வந்து கஸ்டமர் வேல்யூ அப்படின்னு சொல்றது நீங்க சொன்னதுகள் ஓகே, பட் இதுல பேசிக்கத்தான் நாங்க பார்க்கறோம். உங்களுக்கு வந்து சொல்லுமன் ஓகே நீங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஓகே நீங்க ஒரு போன் வாங்க போறீங்க சரியா? இந்த போன்ல போன் 50,000. ஓகே நீங்க இந்த போனோட காஸ்ட் வந்து 50,000. அப்ப நீங்க இந்த போனை 50,000 வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க, நல்ல கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு, மெமரி பவர் நல்லா இருக்கு, வர்த் த மணி, நல்ல போன், அநியாயம் சொல்ற சூப்பர் போன், நல்ல வேல்யூஃபுல்ல போன் அப்படின்னு சொல்றீங்க தானே? அப்ப என்ன நடக்குது, இந்த பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இந்த காஸ்ட்டை விட, இதுக்கு நீங்க கொடுத்த 50,000 விட நீங்க பெர்சீவ் பண்றீங்க, நீங்க நினைக்கிறீங்க 50,000 சரியான வர்த், இந்த போனுக்கு சரியான வர்த் என்ன சொன்னா கொஞ்சம் கூட வேல்யூ கூட, அதுக்குரிய மதிப்பு கூட, உங்களுடைய காஸ்ட்டை விட நீங்க செய்த செலவை விட பயன்பாடுகள் கூட வரும்போது அந்த 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 ப்ராடக்ட்டுக்குரிய மதிப்பு கூடுது. விளங்குதா? கிளியரா? இதுல சொல்றது வந்து எளிமையான சமன்பாடு. வாடிக்கையாளர் மதிப்பு அவர் பெற்ற நன்மைகள் மைனஸ் அவர் செய்த செலவு. இதுல நீங்க சொன்னீங்கன்னா இந்த போன் வந்து 50,000 வாங்கினா ஒன்றும் செய்ய இயலாது, ஒரு ஆப் ஒன்றும் டவுன்லோட் பண்ணிடாது, வாட்ஸ்அப் வேலை செய்யதில்லை, கால்ஸ் சரியா ஆன்சர் பண்ணதில்லை, மைக்ரோஃபோன் வேலை செய்யதில்லை, டுவல் சிம் போட இயலாது, கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இருக்குது உங்கள்கிட்ட. ஆனா 50,000 அதே போன் 50,000. அப்ப உங்களோட நன்மைகள் குறைய செலவு கூட, இந்த ப்ராடக்டுடைய மதிப்பு, அந்த வாடிக்கையாளர் அவர் மதிப்புன்னு எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த மதிப்பு கீழே போகுது. அவர் பர்சீவ் பண்றது ப்ராடக்ட்டுக்கு இல்ல, அந்த வாடிக்கையாளர் எப்படி பர்சீவ் பண்றார் என்றதான் அந்த வாடிக்கையாளர் மதிப்பு என்றதுல வருது. அப்ப வாடிக்கையாளர் மதிப்பு என்பது
வாடிக்கையாளருக்கு அவருக்கு சந்தைப்படுத்தும் ஒரு பொருளை அல்லது சேவையை விட வேறு சாத்தியமான மாற்று தயாரிப்பு இருப்பின் அவற்றுடன் ஒப்பிடும் போது வாடிக்கையாளர் உணரும் மதிப்பினை குறிப்பிடுவது. அகெயின், அவருக்கு சந்தைப்படுத்தும் ஒரு பொருளை அல்லது சேவையை விட உரிய வேறு சாத்தியமான மாற்று தயாரிப்பு இருப்பின் அவற்றுடன் ஒப்பிடும் போது வாடிக்கையாளர் உணரும் மதிப்பினை குறிக்கும். பொருளின் சேவையின் மதிப்பு என்பது வாடிக்கையாளர் அவர் அப்பொருளுக்கோ சேவைக்கோ செலுத்திய பணத்தை விட கூடிய நன்மைகள் மற்றும் சேவைகளை பெற்றிருக்கின்றாரா என்பதில் தங்கியுள்ளது. இப்ப இந்த போன் நான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்றேன், இது சரி வராது, ஒன்னும் சரியில்லை. இதே இன்னொரு போன் எடுக்கிறேன், இந்த போன் அதே 50,000 பட் வேல்யூ ஃபார் மணி. அப்ப இதுல வந்து எதுல நான் வாடிக்கையாளர் மதிப்பு எதுல கூட காட்டுது? இதுல பெனிஃபிட்ஸ் எங்க கூட இருக்குதோ அங்கதான் இந்த வாடிக்கையாளர் மதிப்பு நான் பெர்சீவ் பண்றேன். நான் நினைக்கிறேன் இதுதான் ரெண்டும் ஒரே காஸ்டா இருந்ததுக்கு பயன்பாடுகள் இதுல கூட. அப்ப இன்னொன்னோட கம்பேர் பண்ணும் போதும் எதுல பயன்பாடுகள் கூட வருதோ அதுலதான் இந்த வாடிக்கையாளர் மதிப்பு வேல்யூ கூட வருது. சரியா? எளிமையான சமன்பாடு இது. கிளியரா? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? எனி டவுட்ஸ்? எக்ஸாம்பிள் கிளியரா? நான் சிம்பிள் சொன்னா இதுல நாங்க சொல்லலாம். கிரெடிட் கார்டு எக்ஸாம்பிள் எடுப்போம். உங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷன் எக்ஸாம்பிள். நான் ஒரு பேங்க் ஏல இருந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், பேங்க் பில கிரெடிட் கார்டு, ரெண்டுமே ஒரே லிமிட். ஓகேயா? ஒரே ஜாயினிங் ஃபீ. நான் இந்த காஸ்ட் நான் சிவலாத்தா நான் போய் 2 கார்டு வாங்குறேன். அந்த 2 கார்டும் ஒரே லிமிட். சரி சொல்லுவேன், 100,000 லிமிட் கார்டுல ரெண்டுக்கும் 1000 rupees annual fee, 500 ரூபாய் ஜாயினிங் ஃபீ இருக்கு. ரெண்டுக்குமே ஐடென்டிக்கல் காஸ்ட், ரெண்டும் ஐடென்டிக்கல். ஆனா பேங்க் ஏற கார்டை கொண்டு போய் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஸ்வைப் பண்ணா எனக்கு ஸ்வைப் ஆகுது, ஆனா எந்த விதமான டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கல. பேங்க் பீர கார்டை கொண்டு போய் அதே சூப்பர் மார்க்கெட்ல அதே அமௌண்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணா 20% டிஸ்கவுண்ட் தரான். இப்ப என்ன பொறுத்த வரையில வாடிக்கையாளர் மதிப்பு இது ரெண்டுல எந்த கார்டுக்கு இருக்குது? பேங்க் ஏடியா பேங்க் பீடியா? ஆன்சர் சொல்லுங்க. பேங்க் பீட. Gloria? பேங்க் பீட. துஷிகா சொன்னீங்க முதல்ல. ஆண்டனி? நான் தான் சொன்னேன். ஓகே, ஆண்டனி ஏயா பியா? பி. குட். ஸோ கான்செப்ட்ல வந்து நினைக்கிறேன். ஸோ கம்பேரிட்டிவ்லையும் பார்த்தா நீங்க எப்படி பெர்சீவ் பண்றீங்கன்றதை பொறுத்ததுதான் மிச்சம் இருக்கு. சரியா? There we go. So இதுதான் வாடிக்கையாளர் மதிப்பு. இந்த நான் சொன்ன எக்ஸாம்பிள் விளங்கிட்டதுன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிடுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, வாடிக்கையாளர் நடத்தை, கஸ்டமர் பிஹேவியர். இது பேர்லயே இருக்குது. ஒரு வாடிக்கையாளர் என்னென்று நடந்து கொள்றார். அதாவது நான் என்னுடைய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன் வாங்க போறேன். எனக்கு என்ன போன் பிடிக்குது, எதை பேஸ் பண்ணி நான் அந்த போனை செலக்ட் பண்றேன். 2 போன் என் கையில இருக்குது. என் பிஹேவியர் என்ன, என்னுடைய நடத்தை என்ன, இந்த 2 போனும் எந்த விதத்துல என்ன அட்ராக்ட் பண்ணுது, நான் என்னென்னதை பார்த்து இந்த போனை வாங்க போறேன் என்றதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் ரெண்டும் ஒன்றாவே இருக்குது, ஆனா எனக்கு இந்த போன் 2ல ஒன்று சூஸ் பண்ணணும். அப்ப நான் என்னத்தை பார்ப்பேன், எனக்கு என்ன பிடிக்குது, என்னுடைய விருப்பங்கள் என்ன, எனக்கு எவ்வளவு காசு கையில இருக்குது. மேபி இந்த போன் ரெண்டுக்குமே எனக்கு அஃபோர்ட் பண்ணிடாட்டி நான் இன்னொரு சின்ன குறைய காசு உள்ள போனுக்கு நான் போகலாம். அப்ப என்னுடைய வருமானம் சரியா இருக்குது, அந்த காசுக்கு அந்த காசை அந்த போனை வாங்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வருமானம் இருக்குதா இல்லையா, எல்லாமே இது நடத்த வரும். என்னுடைய பிடிச்ச கலர் என்ன, என்னுடைய நான் 10 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய மைண்ட் செட் எப்படி, அந்த நேரத்துல நான் சொல்ற சோப்பு கலருக்கு போயிருப்பேன். இப்ப எனக்கு பிளாக் தான் பிடிக்குது. மேபி இன்னொரு 10 வருஷத்துல எனக்கு 2 கலருமே பிடிக்காம ப்ளூ பிடிக்கலாம். ஸோ என்னுடைய ஏஜ், என்னுடைய ப்ரிஃபரன்சஸ், என்னுடைய டேஸ்ட் எல்லாத்தையும் பொறுத்து நான் என்ன சூஸ் பண்ண போறது, என்னுடைய ஒரு ஆளோட சூஸிங்க சொல்றேன். இப்படி எத்தனையோ பேர் சேர்ந்துதான் ஒரு குறிப்பிட்ட பொருளோ சேவையோ ஒரு மார்க்கெட்டை தீர்மானிப்பாங்க. எப்படி பிடிக்குது. இப்ப நீங்க பென்ஷன் பிளானை பத்தி சொன்னீங்க, தித்துஷிகா போட பென்ஷன் பிளான். இந்த பென்ஷன் பிளான தித்துஷிகா மாதிரி எத்தனை பேர் போய் வாங்கி இருப்பாங்க. தித்துஷிகா என்ன யோசிச்சிருப்பா அந்த நேரத்துல, நான் சேவிங் பண்ணணும், நான் ரிட்டையர் ஆகும் போது எனக்கு இந்த அமௌண்ட் ஒன்று வரணும், நான் இப்ப கை வைக்காம இருக்கணும்னு சொன்னா நார்மல் சேவிங்ஸை விட எனக்கு அதுல கூட காசு கிடைக்குது, மற்றது அப்படின்னு சொல்லி அப்ப யோசிச்சிருப்பா. அது க்ளோரியா யோசிச்சிருப்பா, இல்ல எனக்கு வேணாம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இப்போதைக்கு போட்ட அமௌண்ட் காம்ப்ளிகேட்டட் எல்லாம் எனக்கு தேவை,
தேவையில்லை, எனக்கு சிம்பிளா எஃப்டில போட்டு காசு வந்தா எனக்கு போதும். சோ தித்துச்சிக்கான நடத்தை வந்து கூட யோசிச்சு அதுக்கு மேபி அந்த அமௌண்ட்டுக்கு போய் எனக்கு இவ்வளவுக்கு நான் என்னமா யோசிச்சா அந்த பிஹேவியர் எடுத்திருக்கிறேன். குளோரியா அவட பிஹேவியர் டிஃப்ரெண்ட். அவ சொல்ற இல்ல எனக்கு இது போதும், எனக்கு ரிஸ்க் அவ்வளவு எல்லாம் எடுக்க, என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கிறோம் அது எல்லாத்தையும் பொறுத்து இந்த வாடிக்கையாளர் நடத்தை வந்து மாறுபடும். அப்ப நான் ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணி விடுறேன். நுகர்வோர் நடத்தை, வாடிக்கையாளர் நடத்தை என்பது தனிப்பட்ட வாடிக்கையாளர் குழுக்கள் அல்லது நிறுவனங்கள் தங்கள் தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக யோசனைகள், பொருட்கள் மற்றும் சேவைகளை எவ்வாறு தேர்வு செய்கின்றன, வாங்குகின்றன, பயன்படுத்துகின்றன, அப்புறப்படுத்துகின்றன என்பதை குறிக்கிறது. சரியா? இந்த சந்தையில் உள்ள நுகர்வோர் செயல்களையும் அந்த செயலுக்கான அடிப்படை நோக்கங்களையும் சேர்த்தே குறிக்கின்றது. இது உளவியல் சைக்காலஜி, சமூகவியல் சோசியலாஜி, சமூக மானுடவியல் சோஷியல் ஆந்த்ரோபாலஜி. இது ரொம்ப யோசிக்க வேணாம், பெருசா இருக்க ஒழிய இது பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் ஆகியவரின் கூறுகளை நடைமுறையில் கலந்தளிக்கின்றது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும்ன்றதுக்காக தான் நான் இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த கஸ்டமர் சைக்காலஜி நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன ப்ரிஃபர், எல்லாரும் அப்ளை வச்சிருக்கும்போது நான் ஒரு லீவ் வச்சிருந்தா மத்தாக்கள் என்ன நினைக்கிறேன், நான் மச்சாக்கள் நான் நினைக்கிறேன். சோஷியலாஜி, சோஷியல் ஆந்த்ரோபாலஜி, சமூக மானுடவியல், எக்கனாமிக்ஸ், காசு இருக்கா இல்லையா, எல்லா சம்பந்தப்பட்ட கூறுகளையும் கொண்டால் இந்த கன்சியூமர் பிஹேவியர் என்றது வரைபடுத்தப்படுது. மற்றது குடும்பம், நண்பர்கள், குறிப்பு குழுக்கள், பியர் பிரஷர்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க நான் வந்து இந்த போன் சொல்றேன் ஐபோன் தான் சூப்பர், வேற ஒரு போனும் சரியில்லை. ஆந்தனியும் செட் ஐபோன் தான் வேணும்ன்ற. குளோரியா சொல்ற இல்ல நோக்கியா போனா பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா, ஆனாலும் நீங்க 2 பேரும் கொடுக்குற ப்ரெஷர்ல அவ சொல்லலாம் இல்ல பரவாயில்ல இதான் வேண்டாம், நான் மட்டும் ஒரு போன் எடுத்தா இவையோட இருக்கே இல்லாது, அவ எடுக்கிறது தானே பரவாயில்ல நானும் இது போவோம் அப்படின்னு அந்த ஒருத்தட்ட ஒரு குழுக்கள்கிட்ட சார்ந்து அந்த யோசனையோட நீங்களும் போய் ஒரு போன் எடுத்தீங்கடா, அதுவும் ஒரு நடத்தையில வருது. கிளியரா? இந்த 3 வந்து இந்த முக்கியமானது. இந்த 4 சோஷியலாஜி, உளவியல், சமூகவியல், சமூக மானுடவியல் மற்றும் பொருளாதாரம். இந்த 4ஐயும் கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்க. இந்த கஸ்டமர் பிஹேவியரை பத்தி எங்கேயாவது கேள்வி வரும்போது ஸ்பெசிபிக்கலி சுருகுறிப்பு எதுவும் வந்தா இந்த வார்த்தைகளை போடுறது உங்களுக்கு எக்ஸாமினருக்கும் காட்டுறது, நீங்க உங்களுக்கு தெரியும் நாங்க என்னதை பத்தி கதைக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காகவும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றது பெட்டர். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் காரணத்தால். அடுத்தது the famous customer satisfaction, வாடிக்கையாளர் திருப்தி. ஒரு வணிகத்தின் வெற்றிக்கு அல்லது தோல்விக்கு பங்களிக்கும் பல காரணிகள் உள்ளன. வாடிக்கையாளர் திருப்தி அவற்றில் ஒன்று. உங்கள் வாடிக்கையாளரை மிக விசுவாசமாக மாற்றுவதற்கும் இறுதியாக பிராண்ட் அம்பாசிடராக மாக்குவதற்கும் இந்த காரணியை கண்டறிந்து அதை மேம்படுத்துவதில் பணியாற்றுவது முக்கியம். சரியா? நீங்க எவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் நல்லா இருந்தா லாயல் கஸ்டமரா மாறுறதுக்கும், மோசமான சர்வீஸ் கொடுத்தா டிஸ்லாயல் கஸ்டமர் இன்னொரு பிராண்டுக்கு போறதுக்கும் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப சிம்பிள் விஷயமா இருந்ததுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். சோ இந்த வாடிக்கையாளர் திருப்தி உங்கள் தயாரிப்பு, சேவை மற்றும் ஒட்டுமொத்த அனுபவம் எவ்வாறு குறைகிறது, சந்திக்கிறது, எதிர்பார்ப்புகளை மீறுகின்ற என்பதையும் இது அளவிடுது. ஓகே. மற்றது இந்த பிராண்ட் அலெக்ஸ் ஆல்வுட் தி ஹாலர் ஏஜென்சில இந்த வாடிக்கையாளர் சாட்டிஸ்பாக்சனை பத்தி ஒரு குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். இட் கம்ஸ் டவுன் டு யுவர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தி பிராண்ட் அண்ட் ஹவு தட் பிராண்ட் மேக்ஸ் அ பர்சன் ஃபீல். உங்கள் வாடிக்கையாளர் பிராண்டினை எவ்வாறு அனுபவிக்கின்றார்கள் என்பதற்கும் அந்த பிராண்ட் ஒரு நபரை எவ்வாறு உணர வைக்கின்றது என்பதனையும் பொறுத்து இது அமைது. ஓகே. சோ அந்த அளவுக்கு இந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் இது போட்டது உங்களுடைய எஸ் யாராவது கேள்வி கேட்டீங்களா? ஓகே. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? எனி டவுட்? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியரா? கிளியர். சிம்பிள் டெஃபினிஷன்ஸ். ஆனா சுருவிப்புகளும்
அதை அனலைஸ் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்டும் தெரிஞ்சு இதுக்குள்ள பாயிண்ட்டும் தெரிஞ்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். வேண்டாம் இப்ப எல்லாம் மோஸ்ட்லி தியரிட்டிக்கலா போறதை விட பிராக்டிக்கலா தான் அவங்க கேள்வி கேட்கறது கூட நானும் அவதானிச்சிருக்கேன். அப்படி கேட்கறதும் பெட்டர். ஏன்னா நீங்க ரியல் லைஃப் நீங்க என்னென்னது அப்ளை பண்றீங்கன்றது தான் நாங்க இன் ஃபியூச்சர் பார்க்க போறோம். சோ நீங்க படிச்சது வந்து தியரிக்கடி மட்டும் இல்லாம நீங்க பேங்க்ல நீங்க ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்துறது அப்படின்றதான் நாங்க மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணவும் போறோம். ஏன்னா மார்க்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்லை இதுல இது பிரயோசனம். நீங்க அதை என்ன சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்றதுல தான் இது இருக்குது. ஓகேவா? பட் இது இன்னொன்று இப்ப தமிழ்ல நீங்க செய்யும் போது சம்டைம்ஸ் அத என்னென்று குறியிட்டு சொன்னா பிராண்ட்ன்றதுக்கு தமிழ் எக்ஸாக்ட்லி கஷ்டம்னா அந்த பிராண்ட் எழுதுனா தவறு இல்லை. எழுதுனா பெட்டர் வந்து நீங்க பிராக்கெட்ல எதுவும் போடுறீங்க தமிழை போட்டுட்டு உங்களுக்கு அது ஷுவர் இல்ல அது வெளிவிடுற விதம் சரியில்லைன்னு தெரிஞ்சுன்னா அதுல பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல போட்டது தப்பு இல்லை. ஏன்னா நாங்க வந்து லாங்குவேஜ் என்ன பொறுத்தவரையில லாங்குவேஜ் வந்து நீங்க தமிழ் மீடியம் பண்றதால எழுத வேண்டியது முக்கியம். ஆனா எந்தெந்த இடத்துல நீங்க இங்கிலீஷ யூஸ் ஒரு குறியீட்டுல யூஸ் பண்ணி காட்டினா அது கிளியரா இருக்குமென்று தோணுச்சுன்னா அது யூஸ் பண்றது தப்பும் இல்லை. அதை நான் இப்பவே சொல்றேன். ஓகேவா? ஆனா உங்களோட பேசிக் வந்து தமிழா இருக்க வேணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க உங்களுக்கே விளங்கின சில விட தமிழ் நாங்க எழுதுற விதம் வந்து டிஃபரெண்டா இருக்கும் இங்கிலீஷ்ல எழுதுறத விட. அப்ப நீங்க அதை எழுதி போட்டு இங்கிலீஷ்ல ஒரு பிராக்கெட்ல என்ன வேர்டோ ஃபுல் சென்டென்ஸ் சொல்ல வரல சின்ன வேர்டோ குறியீட்டு வேர்டுகள் நீங்க பிராக்கெட்ல போடுறது தப்பு இல்லை. சரியா? then comes ஓகே அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்களுக்கான வாடிக்கையாளர் பொறுப்புகள். ஓகே உங்களுடைய கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு 2-3 பொறுப்புகள் இருக்கு இல்லையா? நீங்க வழக்கமா செய்யற ஆபீஸ்ல நீங்க உங்களுக்கு கண்டிப்பா செய்யணும் டியூட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்களா கஸ்டமர்ஸுக்கும் ஒரு சில டியூட்டிஸ் இருக்குன்னு சொல்லி? அப்படி இருந்தா என்னென்ன டியூட்டிஸ்? கஸ்டமர்ஸ் நாங்க எவ்வளவு கவனமா வேலை செய்யறோமோ அதே கஸ்டமர்ஸுக்கும் ஒரு சில டியூட்டிஸ் இருக்குதா? அவங்களும் கவனமா இருக்க வேணுமா? வாட் யூ திங்க்? கவனமா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா தெரியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செக் வித்ட்ராவல் ஒன்று வந்தா சரி வித்ட்ராவலுக்கு வந்து அவங்க ஐடென்டி கார்டு வந்து சப்மிட் பண்ணணும் கண்டிப்பா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க ருஷிகா. ஐடென்டி கார்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செக் வித்ட்ராவல் போறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியோட செக் வித்ட்ராவலுக்கு வாராதுன்னு சொன்னா அவர் வந்து கண்டிப்பா ஐடென்டி கார்டு வந்து சப்மிட் பண்ணணும். சரி அவ சப்மிட் பண்ண வேண்டியது வந்து அவரோட ஒரு பொறுப்பு. ஓகே குட். ஓகே சரி கரெக்ட். வேற என்ன இந்த மாதிரி வேற என்ன பொறுப்புகள் இருக்கு அவருக்கு? இனி அத விஷயங்கள் நீங்க பிராக்டிகலா நீங்க தெரிஞ்சது நடக்க வேண்டியதுகள். குளோரியா, ஆண்டனி கேஷ்ல இருக்கிறீங்க ஆண்டனி. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2-3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். சேம் மிஸ். அது இப்போ நாங்கள் செக் கொண்டு எழுத போகிற நேரம் சரியான டீட்டெயில்ஸில் எழுதணும். இப்போ நாங்கள் செக் கொண்டு டிபாசிட் பண்ணுறது எங்களோட அக்கௌண்ட்டில் காசு இருக்கான்னு பார்த்து ரிட்டர்ன் ஆகாத மாதிரி செக்கை டிபாசிட் பண்ணணும். அது மாதிரி. குட், வெரி குட், வெரி குட். எஸ், அந்த ரிட்டர்ன் ஆகாம தட்ஸ் a very good point. கரெக்ட். ஆண்டனி எனிதிங்? நீங்க சைலண்டா இருக்கிறீங்க, கதைக்கலாம், நாங்க ஒன்னும் சொல்ல மாட்டோம். ஆன்சர் சொல்லுங்க. ஸ்பெசிபிக்கலி நீங்க கேஷ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ என்ன மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ் பொறுப்பா இருக்கணும், இல்லாட்டி நீங்க கஸ்டமைஸ் த கிங், அவங்க என்ன சொன்னாலும் சரி என்று நீங்க எடுக்கிறீங்களா? Customer need to provide true details. Correct. Very good. வேற என்ன? சரியான தகவல்களை கஸ்டமர் வழங்க வேண்டும் என்றார். Anything else? Okay. So let's see. List above. மெயின் டீடைல்ஸ் நான் போட்டிருக்கிறேன். ஒரு வாடிக்கையாளர் காசோலைகள் அல்லது பிற கட்டண ஆர்டர்களை எடுக்கும் போது நியாயமான கவனிப்பை கடைபிடிக்க வேண்டும். இதனால் வங்கியினை தவறாக வழிநடத்தப்படாது. இப்ப உங்களுக்கு இன்றைக்கு ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது. இதுல நான் இந்த பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன் 3 கேசஸ் போட்டிருக்கேன். இதுல இது நீங்க பாடமாக்கணும் இல்ல, ஆனா தெரிஞ்சிருந்தா சம்டைம்ஸ் உங்களோட எக்ஸாம்பிள் ஆன்சர்ஸ் எழுதும் போது இத பற்றி பை எனி சான்ஸ் வந்தாலோ இல்லாட்டி இதை பற்றி மென்ஷன் பண்ணாலோ இட் வில் பி பெனிஃபிஷியல் உங்களுக்கு. அப்ப இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். இதை பத்தி ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன், ஈஸி உங்களுக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறதுக்காக.
முதலாவது வாடிக்கையாளர் காசோலைகள் இல்லது பிற கட்டளால் எடுக்கும்போது நியாயமான கவனிப்பு. முதல்ல நீங்க சொன்ன பாயிண்டோட தான் வங்கியினை எந்த விதத்திலும் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது. இந்த பர்டிகுலர் கேஸ் நீங்க வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி என்ன அதை மீன் பண்றோம்னு சொல்லி. ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று சிக்னேச்சர் சொல்லுவோம், நானும் என் ஹஸ்பண்டும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவர் இல்ல, பட் நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட கையெழுத்த வச்சுட்டு அனுப்பி கொடுத்துடுறேன். ஹஸ்பண்டுக்கும் தெரியும் நான் போய் கையெழுத்து வச்சுனுண்டு, ஆனா அவருக்கு இப்ப கவனிக்கல. பிறகு சொல்றேன், அதை எப்படி நீர் போய் வைக்கலாம், எந்த சிக்னேச்சர் நீர் வைக்கலாம்னு சொல்லி பேங்க்கு சொல்ல, நீங்க எப்படி அந்த சிக்னேச்சரை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிற. அந்த நேரத்துல அவருக்கு தெரியுது நான் போய் வச்சிருந்தேன்னு சொன்னா இம்மீடியட்டா பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதுக்கு பிடிக்காத பட்சத்துல அவருக்கு தெரிஞ்சு கொண்டு அதை மறைச்சிருந்தார். அது கூடாது. அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், அது எக்ஸாம்பிள் ஒன்று. அந்த மாதிரி நியாயமான நடவடிக்கைகளை கண்டிப்பா செய்ய வேணும். ஸ்பெசிபிக்கலி காசு நீங்க சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ல கேஷ் இருக்கணும். ஒரு செக் டிரா பண்ணும்போது கேஷ் இல்லாம அக்கௌண்ட் டிரா பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா அதுல வந்து நீங்க கேஷ் வச்சிருக்கணும். அதுக்கு ரிஃபர் டு ஃபண்ட்ஸ் வரக்கூடாது டெக்னிக்கலி, என்னது கிரிமினல் ஆஃபென்ஸ். அப்ப அந்த 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 மாதிரி கவனிப்பா நியாயமான கவனிப்பை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது வாடிக்கையாளர் மோசடி பற்றிய அறிவு உண்மையானதாக இருக்கிறது, கற்பனையாக இருக்கவும் கூடாது. இப்ப நான் சொன்னது அகெயின் கிரீன்வுட் வர்சஸ் மார்டின் பேங்க், இந்த ரெண்டும் நீங்க வாசிச்சு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சம்மரி பண்ணிருக்கு. ஸோ நீங்க எனக்கு சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். நீங்க எனக்கு இமெயில் பண்ணலாம், வாசிச்சு ஒரு சின்ன ஒரு சம்மரி எனக்கு இமெயில் பண்ணலாம். சிவலதா @gmail.com. சரியா? Shivalata@gmail.com. நீங்க எனக்கு வாசிச்சு தமிழ்ல ஒரு சின்ன சம்மரி, ஜஸ்ட் பேராகிராஃப் would do for me. இந்த ரெண்டுக்கும் வாசிச்சு சிம்பிளா ஒரு பேராகிராஃப் ஒன்று எனக்கு எழுதி இமெயில் பண்ணீங்கன்னா ஐ வுட் பி அப்ரிஷியேட்டட். அதோட ஃபோன் நம்பரையும் தரேன். இமெயில் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. இமெயில் ரைட், ஓகே, போட்டுட்டு மெசேஜ் போடுங்க. ஸோ நான் ரெஃபர் பண்ணிட்டு ஓகேவான்றது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். That's 2. கணக்கில் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு செயல்பாட்டையும் வங்கிக்கு அறிவிக்க வாடிக்கையாளர் கடமை உள்ளது. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கணக்கில் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு செயல்பாட்டையும் வங்கிக்கு அறிவிக்க வாடிக்கையாளருக்கு கடமை உள்ளது. அப்படின்னா என்ன? What do you mean by this? இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திதுஷிகா, குளோரியா, மூன்றாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க எனக்கு. அவங்களோட அக்கவுண்ட்ல இருந்து தெரியாம சார்ஜஸ் போயிருந்தா ஓகே. வேற எக்ஸாம்பிள்? அதேதான், எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இவாக்கு தெரியாம நடந்திருக்குதோ அது சம்பந்தமா கண்டிப்பா பேங்க்ல வந்து கேட்கணும், இது என்ன டிரான்சாக்ஷன் இப்படி நடந்தது அப்படின்னு. ஓகே, சோ இப்படி சொல்லுவேன், உங்களோட திதிஷா உங்களோட அக்கவுண்ட்ல வந்து நாளைக்கு 1 மில்லியன் கிரெடிட் வந்திருக்கு, என்ன செய்வீங்க? I will inform to the bank. யாருக்கு சொல்லுவீங்களா? குளோரியா என்ன செய்வீங்க? இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதே சிரிச்சிட்டே சொல்றீங்க, சீரியஸா எல்லாம் சொல்லணும். 1 மில்லியன் விடுறதுக்கு சான்ஸே இல்ல. சோ ஏனண்டா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஃபண்ட்ஸ் இல்லையா அது. அப்ப உங்களுக்கு உண்மையா வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வந்தா சந்தோஷம், ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபண்ட்ஸ் வந்து அது எங்க வந்து சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் வந்து வந்தோன்னா ஒரு சத்தம் இல்லாம அடுத்த பக்கம் என்ன வித்ட்ரா பண்ணிட்டு போயிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கேஷ்ல இருக்கிறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சில போல. எங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க வேலை செஞ்சவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு. தெரியாம மாறி அக்கவுண்ட்டுக்கு டிபாசிட் பண்ணிட்டா ஆபீசரும் கவனிக்கல, ஒரு 25,000 உண்டு. ஆனா கஸ்டமர் வந்து இன்ஃபார்ம் பண்ணாம அந்த 1 டிஜிட் டிஃபரன்ட்ல போயிட்டுது. ஆனா கஸ்டமர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நாங்க இப்படி ப்ரூஃப் எல்லாம் காட்டியும் ஆனா அவங்க சொல்லிட்டாங்க பே பண்ணலாது அப்படின்ட்டாங்க. சரி, அப்ப என்ன ஆச்சு கடைசியா? கடைசியில டெல்லர் தான் பே பண்ணி சரின்னு சொன்னா கேஸ் எடுக்கலாம். என்னடா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இதுக்கு ஒரு என்ன சொல்றது, சீரியஸா அதை கொண்டு போகணுமாண்டா வடிவா கேஸ் எடுக்கலாம். ஆனா அது ரிகவரி மெத்தட்ல போகும், பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஒரு சின்ன எரர், ஒரு சின்ன பிள்ளை கடைசியா பெரிய ரிகவரி கேஸ்ல வந்து நிக்கும். அப்ப கடைசியா இப்ப டெல்லர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்க வேண்டி வந்துருது இல்லையா? ஆண்டனி, வேற எப்படி எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
சில பேர் நல்ல நியாயமா நடப்பாங்க, போட்ட கையோட டக்குன்னு சொல்லி இது எந்த காசு இல்ல வேற யாரையோ திருப்பி கொடுக்குற ஆக்களும் நான் பார்த்துருக்கேன், அப்படியும் நடந்திருக்குது. தராம வச்சு கொண்டிருக்கிற ஆக்களும் இருக்கிறேன். ஆண்டனி, transactions without customer knowledge, yes. So yeah, that's exact example. அடுத்தது வேண்டுமென்றே gross negligence, அலட்சியம் கொண்டவர்கள் தங்கள் சட்ட ரீதியான கடமைகளுக்கு இணங்க தவறினால் ஒரு கட்டண கருவி அங்கீகாரமற்ற பயன்பாட்டினால் ஏற்படும் அனைத்து இழப்புகளுக்கும் வாடிக்கையாளர் பொறுப்பேற்கின்றார். கட்டண கருவியின் பயன்பாட்டின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு இணங்க தவறியது, அதன் இழப்பு, திருட்டு அல்லது அங்கீகரிக்கப்படாத பயன்பாடு ஆகியவற்றின் தேவையற்ற தாமதம், இல்லாமல் வங்கிக்கு அளிக்க தவறியது, பாதுகாப்பு அம்சங்களை வைத்திருக்க நியாயமான வழக்கத்தில் ஆகியவை அடங்கும். அதாவது இப்போ ஒரு செக் இருக்குது, சரியா? குளோரியா செக் கையில வச்சிருக்கீங்க, அந்த செக்கை நீங்க சைன் பண்ணியும் விட்டுட்டீங்க, ஆனா நீங்க செக் துளைஞ்சிடுது. அப்ப உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்க ரொம்ப பிஸி, அது யார் எடுக்க போறா அப்படின்னு ஒரு அலட்சியத்துல விட்டுட்டீங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட்ல இருந்து 20,000 நீங்க எழுதின செக் அமௌண்ட் ரியலைஸ் ஆயிட்டு, நீங்க செக்க டைமுக்கு ஸ்டாப் பண்ண வைக்கல. அப்பவுமே இது யார் இழப்புல? எக்ஸாக்ட்லி, கிராஸ் நெக்லிஜென்ஸ், அலட்சியம். இந்த நெக்லிஜென்ஸ் என்று சொல்றது பேங்கர்ஸ் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ரொம்ப டேஞ்சரஸான வார்த்தையும் கூட. நெக்லிஜென்ஸ் என்று சொல்லுனா ஒருத்தருக்கும் அந்த நெக்லிஜென்ஸ் என்ற ஒரு வார்த்தை வந்தா அலட்சிய போக்கு ஒருத்தர் ஸ்பெசிபிக்கலி பேங்கர்ஸுக்கு இருக்கக்கூடாது என்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நீங்க பேங்கர்ஸ் நீங்க சம்டைம்ஸ் ரிசைன் பண்ணா கூட, உங்க பேங்க்ல இருந்து ரிசைன் பண்ணி வேற ஒரு இதுக்கு போனா கூட, நீங்க ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சு, ஒரு ஃப்ராடோ இல்லாட்டி இன்னும் ஒரு நெக்லிஜென்ஸ், ஸ்பெசிபிக்கா நெக்லிஜென்ஸால ஒரு டிரான்சாக்ஷன் ஃப்ராட் ஆயிட்டது ஒரு லாஸ் ஆயிடுதுன்னு வைங்களேன், அப்பவும் நீங்க லயபிள். நீங்க ஒரு இந்த கஸ்டமர் சார்ட்டை உங்களுக்கு சைன் பண்ணி வந்திருப்பீங்க, நீங்க என்ன டிரான்சாக்ஷன் செய்தாலும் சிஐடிக்கு கொண்டு போற அளவுக்கு நீங்க லயபிள். அது உங்களுக்கு தெரியுமா? anyone knows? தெரியும். ஸோ இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி. இந்த நெக்லிஜென்ஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு மேட்டர். என்னன்னா எந்த விதத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேணும். நான் கேஷ்ல இருக்கிறது மட்டும் சொல்ல வரல, எதுல நீங்க கிரெடிட்லயும் இருக்கலாம். நீங்க ஒரு பிழையான ஒரு லோனை அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த லோன் ஏதோ ஒரு கட்டத்துக்கு பேட் ஆகி நீங்க வேற ஒரு டிவிஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அது அவங்க ஏதாவது ஒரு என்ன சொல்றது கேஸ் எடுத்தா கூட நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிளா பார்ட்டியாக அதை கருதப்படுவீர்கள். அன்பார்ச்சுனேட்லி தட்ஸ் பேங்கர்ஸ். அவ்வளவு ரெஸ்பான்சிபிளான ஜாப்ல நாங்க இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. ஸோ அந்த கிராஸ் நெக்லிஜென்ஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். வங்கி அறிக்கையில் ஏதும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், ஏதும் ஆலோசனைகள் இருந்தால் வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு தெரிவிக்க வேண்டியது அத்தியாவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் சம்பந்தமே இல்லாம எல்லாம் ஃபீஸ் வெட்டுப்பட்டிருக்கு. ஜனவரியில வந்த ஃபீஸ் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் அனுப்பி கொண்டு இருக்கிறீங்க, கஸ்டமரும் பார்த்து கொண்டு இருக்கிறார். 1 இயருக்கு பிறகு வர இன்னும் இந்த டிரான்சாக்ஷன் ஆகணும் செய்யலையேன்னு வர, அப்ப அதுவுமே யாரோட பிள்ளை? வங்கியிடையும் பிழை இருக்குது, ஏதோ வட்டத்துல இன்னமும் நடந்திருக்குது. ஆனா கஸ்டமருக்கு ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கா போய் கொண்டுதானே இருக்குது. அப்ப டெக்னிக்கலி அது டிஸ்கிரிபன்சி இருந்தால் இமீடியட்டா பாப்போம் என்ன டைம் ஃப்ரேமுக்குள்ள அறிவிக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்தா இந்த மாசம் ஸ்டேட்மெண்ட் அடுத்த மாசம் பார்த்தா அடுத்த மாசம் அறிவிக்க வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? கடன் வழங்குவதற்கான தேதியிலிருந்து சரியான நேரத்தில் கடன் கருவியை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிரெடிட் முன் வைப்பது வாடிக்கையாளரின் கடமையாகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரீபேமெண்ட், கிரெடிட் கார்டு மினிமம் பேமெண்ட் ஒரு லோன் ரீபேமெண்ட் அந்த டைமுக்கு நீங்க ரீபே பண்றேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. காசோலையின் அளவு ஏனும் மோசடி செய்த வாடிக்கையாளர் கவனித்தால் அதை உடனடியாக வங்கிக்கு அறிக்கை வைக்கவும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க செக்ல 20,000 எழுதிக்கிறீங்க, மேபி 20,000க்கு இன்னொரு சைவரை போட்டு அந்த எழுதுறத அவங்க 2 லட்சம் போடுறாங்க, ஏதோ ஃப்ரோஜன் நடந்திருக்கு. அப்ப அதை நீங்க கவனிச்சா உடனடியா வாடிக்கையாளருக்கு தெரிவிக்க வேணும். இல்லாட்டி நீங்க 20,000க்கு சைன் பண்ணிக்கிறீங்க, ஆனா அங்க அவங்க கொடுத்தது only 2,000 சம்திங், ஏதோ டிஃபரன்ஸ். பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு நீங்க கவனிச்சா அந்த வாடிக்கையாளர் அவருக்கு தெரிய வந்தால் போனாஃபிடே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அட் த ஃபேஸ் ஆஃப் இட் பார்க்கும்போது, நாங்க பேங்கர்ஸ் நாங்க மெஜிஷியன்ஸ் கிடையாது இல்லையா, நாங்க மந்திரவாதி இல்ல. நாங்களும் என்ன பண்ண போனாஃபிடே அப்படின்னு சொல்றோம். அதாவது மேல பார்ப்போம், ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்
சிக்னேச்சர் சரியா இருக்குது, இது சரியா இருக்கு, அதெல்லாம் ஓகேயா இருக்குது. சாதாரண நேரடி கண்ணுக்கு நாங்க செய்தெல்லாம் சரியா இருந்தா அது வேற விஷயம். நெக்லிஜென்ஸான விட்டா அது இன்னொரு விஷயம். அதே மாதிரி கஸ்டமர்ஸும் நான் செய்தது தப்புன்னு சொல்லி தெரிய வந்து அதை மூடி மறைச்சா அது தவறு. உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளும் KYC படிவத்தில் வாடிக்கையாளர் சரியான தகவல்களை, முழுமையான தகவல்களை வழங்கவும் வேண்டும். ஓகே, எல்லா கஸ்டமர் நீட் டு ப்ரொவைட் ட்ரூ டீடைல்ஸ் சொன்னார் இல்லையா, அந்த சேம் டீடைல்ஸ். ஆண்டனி, வங்கி நிதி நிறுவனம் வகுத்துள்ள விதிமுறைகள் நிபந்தனை படிப்பது வாடிக்கையாளர் கடமையாகும். எந்த ஒரு ஒப்பந்தத்தின் முனைவதற்கு முன் வங்கிகள் நிதி நிறுவனம் வழங்கும் தயாரிப்பு சேவையின் முழு அறிவையும் புரிதலையும் பெறுவது முற்றிலும் அவசியம். உங்களோட எத்தனை கஸ்டமர்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வாசிச்சு சைன் பண்ணிருக்காங்க? லோரியா, திதிக்ஷா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வாசிச்சு சைன் பண்றாங்க எத்தனை பேர்? ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் சைன் பண்ணுவாங்க? சொல்லுங்க. சில நேரம் இங்க சைன் பண்ணுங்க, அங்க சைன் பண்ணுங்கன்னு மேண்டேட்ல சைன் பண்ண கேட்குற நேரம் கஸ்டமர்ஸ் வந்து சைன் பண்ணி தருவாங்க கேட்குறதுல. 10 பேர் 9 பேர் அப்படித்தானே செய்யறது மோஸ்ட்லி. ஏன் ஒருத்தரும் பெருசா வாசிக்க மாட்டோம். அது 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஒன்று பேங்கர் முறையில நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி சைன் பண்ண வேண்டியது உண்மை எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்பர் 1. நம்பர் 2, நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த கஸ்டமர் இருந்து அதை வாசிக்க வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் தான் வருது. இப்ப நாங்க ஒரு லோன் எடுத்தோம், நாங்க 0.5% ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லி அதுல போட்டிருக்குது. கஸ்டமர் என்ன ஓகே ஆல் அக்ரின்னு சொல்லி சைன் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த மாசம் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தா 0.5% அடிச்சிருக்காங்க நாங்க ஸ்டேட்மெண்ட் ஃபீ. ஒன் சொல்றோம் இது என்ன 0.5% நான் அக்ரி பண்ணவே இல்லையே. அப்ப நீங்க சொல்றீங்க இல்ல சார் நீங்க சைன் பண்ணிக்கிறீங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நான் வாசிக்கிறேன் நீங்க சொல்லியிருக்கணும் தானே. அப்படி சொல்ல இல்லாது. அதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியன்னு சொன்னா நீங்க சொல்லியிருக்க வேணும். தெரியும் சர்டன் கஸ்டமர் வாசிக்க மாட்டோம்னு தெரியும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் நீங்க ஈவன் பேங்க் நீங்க ஒரு லெட்டர் சைன் பண்ணும் போதும் அந்த லெட்டரோட கண்டென்ட்டுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி கஸ்டமர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரீடுன்னு சைன் பண்ணும்போது அதுக்குரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வாசிச்சு விளங்கி கொஸ்டின் இருந்தா கேட்க வேண்டியதும் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ். சரியா? பயங்கரவாதம், லஞ்சம் மற்றும் ஊழல் வேறு எந்த சட்டவிரோத குற்றச்செயலுக்கும் வங்கிகள் நிதி நிறுவனங்களை எவ்விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை வாடிக்கையாளர் உறுதி செய்ய வேண்டும். மணி லாண்டரிங், டெரரிசம், வேற எந்த ட்ரக்ஸ் பெட்லிங் எதுக்குமே இந்த பர்டிகுலர் எந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு. வங்கி வழங்கும் சேவைகளுக்கு நியாயமான வட்டி மற்றும் கமிஷன்களை செலுத்துதல். உங்கள்ட்ட எத்தனை பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த சார்ஜை வேவ் ஆஃப் பண்ணித்தாங்க, அந்த சார்ஜை வேவ் ஆஃப் பண்ணித்தாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சீனியர் சிட்டிசன் வந்து ஏன் டாக்ஸ் வட்டி இருக்கிறாங்கன்னு வந்து கேட்பாங்க. ஓகே, அது சில கவர்மெண்ட் அது ஒரு பக்கம் இருக்கு. நார்மல் சார்ஜஸ் டாக்ஸ் வந்து ஒரு ரிக்வயர்மென்ட். டோர்மெண்ட் அக்கவுண்ட் ரைட். ஓகே, வேற சொல்லுங்க. annual fee, joining fee, sometimes annual fee முதல் நாள் ஃப்ரீ அடுத்த வருஷம் கேட்பாங்க வந்து ஃப்ரீ. நீங்க வேவ் பண்ணிருக்கீங்களா அப்படி? ஆண்டனி, லோரியா, திதிக்ஷா வேவ் பண்ணிருக்கீங்களா? கஸ்டமர்ஸ் கேட்டு ஃபீஸ் வேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஓகே, ஏன் வேவ் பண்றீங்க? எதுக்காக வேவ் பண்றீங்க? எங்களை வந்து ஒரு சார்ஜஸ் இருக்கு. பல்க் பேமெண்ட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு கூட வந்தா நாங்க அதுல வந்து ஒரு சார்ஜ் ஒன்று இருக்கு, பெர்சன்டேஜ். அவங்க வந்து டிபாசிட்ல ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ அது வந்து சில நேரம் சில கஸ்டமர்ஸ் வந்து வே ஆஃப் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் அது செஞ்சிருக்காங்க. ஏன் செய்றீங்க? அதான் எனக்கு क्वेश्चन. எதுக்கு செய்றீங்க? ஏன் வே ஆஃப் பண்றீங்க? பண்ணணுமா? கண்டிப்பா. ஏனென்றா அவங்க கொஞ்சம் பிரைம் கஸ்டமர்ஸா இருப்பாங்க அதனால. ஆனா டெக்னிக்கலி பார்த்தா அக்கார்டிங் டு இந்த நோட்ஸ் படி பார்த்தா நீங்க வேவ் பண்ண தேவையே இல்லை. நீங்க வேவ் பண்ணாட்டி என்ன ஆகும்னா அது கஸ்டமர் சர்வீஸை பொறுத்து. நீங்க அந்த ரிஸ்க் அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ பிரான்ச் மேனேஜர் ரிஸ்க் எடுக்கிற பரவாயில்ல, இந்த கஸ்டமர் பிரைம் கஸ்டமர், நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன் போனா வேற ஒரு பேங்க் வேவ் பண்ணிருப்போம், அவங்க அங்க போயிருவாங்க. சரிதானே?
அப்ப பிசினஸ் போயிடும் அப்படின்ற ஒரு பயத்துல. பட் டெக்னிக்கலி நீங்க எதுவுமே ஃப்ரீயா செய்யல. ஆஃப்டர் கட் ஆஃப், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஆஃப்டர் கட் ஆஃப் ஒரு பெரிய பல்க் ஸ்லிப் வந்தா எத்தனை பேர் அதுல இருந்து வேலை செய்றீங்க? அந்த பல்க் கவுண்ட் கேஷ் கவுண்ட் பண்ணணும், ஆஃபீஸில் அதை கவுண்ட் பண்ணணும், டைம் போகும். சாதாரண 5 minutes வேலை இல்லையே அது. அத்தனை பெரிய பல்க் கேஷ் வந்து அதை கவுண்ட் பண்ணி நார்மல் கவுண்டரை 5:30 க்ளோஸ் பண்ற கவுண்டர் அன்றைக்கு 6:30 தான் க்ளோஸ் பண்ணுவீங்க, சரிதானே? அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றீங்க அதுல. அப்ப டெக்னிக்கலி பார்த்தா உண்மை நீங்க வே பண்ணக்கூடாது. அதே மாதிரி வேற எந்த இதுவும் வங்கி வழங்கும் சேவைகள், ஒரு வங்கி ஒரு நாங்க வந்து சேரிட்டி செய்யறேன் சரியா? நாங்க ஆனா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு விதமான சார்ஜஸ் அறவிடுது. சரியான்னு பார்த்தா அந்த கஸ்டமர் எனக்கு இந்த பேங்க் போற சார்ஜஸ் பிடிக்காத பட்சத்துல இந்த பேங்கை விட்டு இன்னொரு பேங்க்கு போகணும். அதை தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு பேங்க்கும் இந்த வேவிங் ஆப்ஷன்ஸை வச்சிருக்குது, வேற விஷயம். ஆனால் ஒவ்வொரு பேங்க்கும் யோசிச்சு பாருங்க, நாங்க பெர்மனண்டா இல்ல, இதுதான் எங்களோட ப்ரொசீஜர், இதுதான் எங்களோட சார்ஜஸ், நீங்க வட்டி கண்டிப்பா வழங்க வேணும். இதை கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது, புரியுதா? நீங்க வே பண்ணாட்டி அதை கம்ப்ளைண்ட் எடுத்து தூக்கி பிடிச்சு ஓம்புட்ஸ்மேன் நாங்க படிப்போம் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது அங்கங்க எல்லாம் அப்படி சார்ஜ் பண்றாங்க, அப்படி கம்ப்ளைண்ட் டெக்னிக்கலி கஷ்டமா போட முடியாது. ஏன்னா நாங்க அப்ரண்டா சொல்லிடுறோம் இது இந்த சார்ஜஸ் இருந்தா இதுதான் சார்ஜ். அப்ப நியாயமான சேவைகளுக்கு அந்தந்த பேமெண்ட் சர்வீசஸ் கிளான்ஸ் டிரான்சாக்ஷன் ரிஸ்கோட மொபைல் பேங்கிங் சார்ஜஸ் வேவ் பண்ண கேட்பாங்க. மேபி 50 ரூபா 60 ரூபா தான் இருக்கு மாசத்துக்கு, அதை வேவ் பண்ண கேட்பாங்க. அப்ப ஒரு அந்த மொபைல் பேங்கிங்க போடுறதுக்கு, ஆன்லைன் பேங்கிங் போடுறதுக்கு அந்த பேங்க்குக்கு ஒரு காஸ்ட் இருக்கு இல்லையா? வெப் காஸ்ட் இருக்கு, அந்த காஸ்ட் இருக்கு, நிறைய டெவலப்மெண்ட் காஸ்ட் இருக்கு. அதுக்குன்னா காஸ்ட் எல்லாம் கவர் பண்ணணும்னு சொன்ன சும்மா செய்ய முடியாது. அப்ப இந்த வட்டிகள் மூலமா தான், இந்த இன்ட்ரெஸ்ட் மூலமா ஒரு பக்கம் ஏர்ன் பண்ணுதுன்னா, வட்டிகள் இந்த ஃபீஸ் மூலமா சார்ஜஸ் மூலமா ஒரு பக்கம் பேங்க்ஸ் ஏர்ன் பண்ணும். அப்ப இது ஒரு பாயிண்ட். சரி, இது ஜஸ்ட் ஜெனரல் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றது கிளியரா? இப்ப கஸ்டமர் பக்கத்துல இருந்து வங்கி மற்றும் பிறக்கான வாடிக்கையாளரோட பொறுப்புகளை தான் ஒரு 11 பொறுப்புகள் பார்த்துனாங்க. கிளியரா? எதுவும் டவுட் இருக்கா? Any doubt so far? வேற இது தவிர வேற ஏதாவது இருக்கா உங்களோட பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா? இனி பாயிண்ட் நான் விட்டது எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இது இல்லாமா? பை தி வே ஓகே, கிளியரா? அப்ப நோ क्वेश्चंस ரைட். இப்ப 5:07 ஒரு 5 minutes பிரேக் எடுப்போமா? 5:12க்கு மீட் பண்ணுவோம். லாக் ஆஃப் பண்ண வேணாம், பட் மியூட்ல விட்டுட்டு ஜஸ்ட் ஹேவ் அ பிரேக். 5:12க்கு மீட் பண்ணுவோம், சரியா? ஷார்ட் பிரேக். ஓகே ஓகே மிஸ். Shall we start? One thing எல்லாரும். Okay. Yes, yes. Okay, done. Let's start. Okay, இதை பார்த்தோம். இனி வங்கியாளரின் கடமை. இப்ப நாங்க வாடிக்கையாளர் கடமையை பத்தி பார்த்தோம். இனி அடுத்தது பார்க்க வேண்டியது வந்து வங்கியாளரின் கடமை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களோட கடமையில என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நாங்க எல்லாம் அவங்களோட பிரச்சனையை பார்த்தாச்சு. as bankers நாங்க என்னென்ன கடமையை நாங்க செய்ய வேணும்ன்றது நீங்க நினைக்கிறீங்க? கஸ்டமர்ஸ்ட டீடைல்ஸ் வேற ஆக்களுக்கு கொடுக்க கூடாது. Very good. Yes, that's a prime responsibility. வேற என்ன எங்களோட கடமைகள் என்னவா இருக்கு? எங்களுடைய கடமைகள் என்ன? இதுல நான் கொடுக்குற டீடைல்ஸ் வந்து சரியானதா இருக்கணும். அதாச்சும் அந்த வெரி குட். எஸ், கரெக்ட் கரெக்ட். ஆண்டனி? Verified details correctly. Correct. Yes. Anything else? Okay. List about. வாடிக்கையாளர் கணக்கின் வரவுக்கான தொகை வரை அதன் வாடிக்கையாளர் காசோலைகளை மதிக்க வேண்டியது வங்கியின் கடமை. காசோலையை தவறாக மறுத்தால் வாடிக்கையாளருக்கு இழப்பீடு வழங்க வேண்டியது வங்கியின் பொறுப்பு. இது பேசிக் கொண்டு
செக்க எழுதியிருந்தால், ஒரு செக் வந்து சரியா எழுதியிருந்தால், அதுக்குரிய செக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து சிக்னேச்சர் இருந்தா, கேஷ் அக்கவுண்ட்ல கேஷ் இருந்தா, கிராஸ் பண்ணி இருந்தா, அதுக்குரிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்திருந்தா, எல்லாம் சரியா இருந்தா அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட் காசை பே பண்ண வேண்டியது அந்த வங்கியின் கடமை, வங்கியாளரின் கடமை. தவறாக மறுத்தால், மேபி எனக்கு அந்த செக்ல ஏதாவது இஷ்யூ இருக்க நான் நினைச்சேன், எனக்கு சரியான நாலேஜ் இல்லாத பட்சத்துல நான் ஏதாவது செக்க சரியில்லாம தண்ணி விட்டா, அந்த நான் இல்ல ரிஃபர் டிராயர் போடுறேன், நான் செக்க பே பண்ண மாட்டேன்னு சொல்லி ரெப்யூட்டேஷனல் டேமேஜ், ஒரு அது என்ன கஸ்டமர்ஸுக்கு ஒரு நாளுக்கு காசு கொடுத்தா மேபி பெரிய கம்பெனிஸுக்கு எல்லாம் அந்த ரெப்யூட்டேஷனல் டேமேஜ் என்று சொல்றது ரொம்ப முக்கியமானது. ஏதும் இஷ்யூனால பெரிய கேஸ் ஆனால் அந்த அந்த இந்த இஷ்யூக்கு பொறுப்பு வந்து அந்த வங்கியாளர், அந்த கேஷியர் தான் பொறுப்பா இருப்பார். கேஷியரோ ஆபீசரோ அதை கொடுக்க கூடாது, கொடுக்காம விட்டவர் தான் பொறுப்பாக இருப்பார். சரியா ஆண்டனி? இந்த பாயிண்ட் உங்களுக்கு நடந்திருக்கா? அப்பயாவது கேஷ்ல இருந்தவங்க சொல்லலாம், அப்பயா இந்த பாயிண்ட் நடந்திருக்கா? ஏதோ ஒரு காரணத்தால சரியான செக் கொடுக்காம விட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கீங்களா? நோ. குளோரியா, திதிக்ஷா? இல்ல மிஸ். ஓகே, பட் திஸ் இஸ் வெரி பிள்ளைங்களா சரிங்களா? இல்ல இல்ல. ஓகே, சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது, வாடிக்கையாளர் அளிக்கும் வழிமுறைகளை பின்பற்றுவது வங்கியின் கடமை. வாடிக்கையாளர் எந்த அறிவுறுத்தல்களையும் வழங்கவில்லை என்றால் வங்கி விதிகள் மற்றும் விதிமுறைகளின்படி செயல்பட வேண்டும். ஸ்பெசிபிக்கலி கஸ்டமர் சொல்றார், நான் எனக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் இங்க அனுப்பணும்னு சொல்றேன், நீங்க ஸ்டாண்டிங் ஆர்டர் போடல, அது உங்களுடைய இஷ்யூ. அதே நேரத்துல கஸ்டமர் சொல்றார், எனக்கு இந்த பில்ஸ் எல்லாம் கஸ்டமர் வீட்டுக்கு தான் அனுப்பணும், ஆபீஸுக்கு அனுப்ப வேணாம்னு சொல்ற, நீங்க அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே ஆபீஸுக்கு அனுப்புறீங்க. அப்ப அது பிள்ளையானது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காத பட்சத்துல உங்களோட பேங்க்ல வந்து ஹோம் அட்ரஸுக்கு தான் எல்லா பில்லிங்ஸும் போகணும்னா தென் இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா இல்லாட்டி நீங்க ஹோம் அட்ரஸுக்கு அனுப்பலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா அவர் சொல்ற ஹோமுக்கு வேணா ஆபீஸுக்கு அனுப்புங்கன்னு சொன்ன பிறகு நீங்க வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பினா அது உங்களுடைய பிழை. எக்ஸாம்பிள், சரியா? எந்த ஒரு வெளிநாட்டவருக்கோ மூன்றாவது தரப்பினருக்கோ வாடிக்கையாளர் தனிப்பட்ட தகவல்களை வங்கியாளர் வெளியிடக்கூடாது. இப்ப நீங்க சொன்னீங்க, சரி, தேர்ட் பார்ட்டி தானே வெளியிடக்கூடாது. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, அவங்க வந்து தனித்தனி அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ரெண்டு பேருமே பிரைம் கஸ்டமர்ஸ். ஓகே, மற்றது ரெண்டு பேரும் பிரைம் கஸ்டமர்ஸ். அதுல வந்து ஒரு நாள் ஒய்ஃப் மட்டும் வராங்க, ஹஸ்பண்ட் வேற இல்லை. அவங்க கேக்குறாங்க, எனக்கு இந்த டீடைல்ஸ் அவங்களோட எடுத்து போட்டு கேக்குறாங்க, ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. நீங்க அந்த அந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸை கொடுப்பீங்களா, அந்த அமௌண்ட்டை கொடுப்பீங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பீங்களா? ஆண்டனி நோ. குளோரியா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். ஏன்? ஹஸ்பண்ட் வைஃப் தானே, என்ன பிரச்சனை? அந்த வாடிக்கையாளோட என்ன சொல்ற, வாடிக்கையாளர் சொல்லாம வேற ஆளுக்கு கொடுக்கல டீடைல்ஸ். ஓ, அது வைஃப் வந்து வேற ஆளா? வைஃப் வந்து வேற ஆளா? பேங்கோட வியூல ஆக்சுவலி வைஃப் வேற ஆளு. முள்ளங்க இத கேக்கல. பேங்கோட வியூல வைஃப்ன்றவ எப்படியுமே வேற ஒரு ஆள் தான், அது அவரோட பர்சனல் டீடைல்ஸ். எக்ஸாக்ட்லி, வெரி குட். அப்ப ஓகே, நான் பிராக்டிகல் கேர்ள் கேக்குறேன். இப்படி ஒரு நாளுமே ஒருத்தர் வந்து கேட்டது இல்லையா உங்கள்ட்ட? ஆந்தனி, கேஷ்ல இருக்கிறீங்க நீங்க, ஒருத்தருமே ஒரு நாளும் வந்து கேட்டது இல்லையா? கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன சொல்லிருக்கீங்க? லைக் இப்ப ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் இருப்பாங்க தானே, ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அப்படி சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். ரொம்ப தெரிஞ்சவங்க பிரைம் கஸ்டமர்ஸா இருந்தா சொல்றது. மத்தபடி புதுசா யாரும் வந்து கேட்டாலோ ஒரு நாளும் சொல்றேன். பிரைம் கஸ்டமர்ஸ் இருந்தாலும் சொல்லக்கூடாது. frequently ask. யார் ஆந்தனி போற frequently ask நிறைய கேக்குறது. நீங்க சொல்லிருக்கீங்களா ஆந்தனி? அப்படி அவங்க பிராக்டிகல், நீங்க திருச்சி சொன்னா ரொம்ப பிராக்டிகலான விஷயம் அது. பட் வி டிரெக்ட் த கஸ்டமர் டு கால். குட். திதிஷ்கா சொன்னது ரொம்ப பிராக்டிகலான விஷயம். என்ன எத்தனையோ கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு டே இன் டே அவுட் தெரியும், ஒரு நாளும் சேர்ந்து வர்றது இல்லை, அவங்களோட ஃபேமிலியே தெரியும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா திதிஷ்கா என்ன பிரச்சனைண்டா, இன்கேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்பெசிபிக்கலி, இப்ப தம்பி தங்கச்சி அதுல கூட நாங்க கொஞ்சம் அலர்ட்டா இருப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஈவன் அம்மா பிள்ளை அது கூட. ஏன்னா இன்கேஸ் ஏதும் அவங்களுக்கு கூட பர்சனல் இஷ்யூ உண்டு, எங்களுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க எல்லாம் ஓகே, எங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் தெரியும், சரி, நேத்து அவங்க டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், முதல் நாள் பிரிஞ்சிருக்கலாம், மேபி அந்த செட்டில்மெண்ட் கேசஸ், அலிமனி கேசஸ் அப்படி எல்லாம் இருக்கும், டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்.
அப்ப அதை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. யூ டோன்ட் நோ தட். இவ்வளவு க்ளோஸ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு நேத்து நடந்த விஷயத்தை பத்தி இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க சான்ஸே இல்லை. நேத்து தான் டிவோர்ஸுக்கு போயிருப்பாங்க, பட் உங்களுக்கு அது பேப்பரோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, சிலோட சான்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். அப்படின்னு சொன்னா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு அவர் வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன ஆகும் அதுல? அதான் எனக்கு யோசிச்சிருக்கீங்களா அப்படி ஏதாவது? இது வந்து அப்படி ஆனா அது பேங்க் ரூல்ஸ் படி அப்படி செய்யக்கூடாது. இதுல வந்து ஒரு 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 இப்ப கஸ்டமரையும் முடிக்காம சில பேர் வந்து ரொம்ப அனாய் ஆவாங்க. இப்படி நீங்க சொன்னீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் காய்ச்சிங்கண்டா ரொம்ப அனாய் ஆவாங்க. பிராக்டிகலா கதை பண்ணாங்க. நீங்களே போய் சொல்லும் போது நான் எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்ட் நான் கேட்கறேன், கோபப்படுவாங்களா இல்லையா சில பேர்? அவங்களுக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது இல்லையா? அவங்க சும்மா வந்து ரொம்ப கோபப்படுவாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இப்ப இவர் சொன்னார் கஸ்டமர்ட்ட கால் பண்ண சொல்றேன்னு சொல்லி, கஸ்டமர் டைரக்டா கால் பண்ண கேட்கறேன்னு சொல்லி ஆண்டனி சொல்லியிருக்கார். நான் அதை விட ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது. டெக்னிக்கலா அப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த சிச்சுவேஷன். கஸ்டமர் கொடுக்கவும் வேணும், ஆனா கொடுக்கவும் கூடாது. ஹேண்டில் பண்ணுவீங்க? How do you handle this situation? Practical situation. இது வழக்கமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு நாளும் frequently asked question ஒன்று. இதை என்ன ஐடியா செய்யலாம்? க்ளோரியா சைலண்ட் ஆகுறீங்க. என்ன ஐடியா, என்ன செய்யலாம்? நீ கிளியரிங் தானே? ஹெட் ஆபீஸ். ஹெட் ஆபீஸ். ஓகே. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன செய்வீங்க? யோசிங்க. சம்திங் சரி போல பிரச்சனை இல்லை, யோசிங்க. ஓகே, இப்படி செய்யலாம். சரி, நீங்க சிம்பிளா கொடுக்காம வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு முன்னால சம்டைம்ஸ் கதைக்க முடியாட்டியும் அங்கெல்லாம் கால் எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைஃப் வந்தா நீங்க ஏதாவது ரீசனுக்காக ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்கலாம். இப்படி நாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னும் ஜஸ்ட் டு கன்ஃபார்ம் சம்திங் அப்படின்னு கேட்டு போட்டு மெதுவா இந்த இவர் கொடுத்துருக்காரு இந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல தானே? ஸோ அதுல அவர் எஸ் ஓனோன்னு தான் சொல்லுவேன். ஸோ யூ ஹாவ் அ கால் கன்ஃபர்மேஷன். நீங்க கஸ்டமர் சொல்லாம எதுவுமே செய்ததும் இல்லை, நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணல, அதே நேரத்தில் லைட்டா பெண்ட் பண்ணி நீங்க ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கொண்டு சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க அந்த வைஃப்க்கு. இந்த ஆன்சர் எப்படி இருக்கு? இஸ் இட் a practical solution? Yeah, it's practical. Yeah. So இதன் மூலமாக நீங்க நல்லது பண்றீங்கன்னு விளங்குது. நீங்க கஸ்டமர் சர்வீஸ் பண்றீங்க. ஆனா ஒன்று ஞாபகத்துல வச்சிருங்க, துச்சிகா ஸ்பெசிபிக்கலி உங்களை ஆல்வேஸ் உங்களை காப்பாத்திட்டு தான் அடுத்தது செய்வோம். ஸ்பெசிபிக்கலி பேங்கிங் டிரான்சாக்ஷன்ல ஏன்னா ஒரு இஷ்யூ ஒன்று வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களை தான் வந்து கேட்பாங்க, நீங்க சரியா செஞ்சிருக்கிறீங்களா? அதான் முதலாவது கொஸ்டின். நீங்க நீங்க இந்த இதுல நீங்க ஒரு தர்ம சங்கடமான நிலைமைன்னு வந்தா ஐடியல் வே என்ன ஒன்று நீங்க இவர் ஆண்டனி சொன்ன கஸ்டமர் டைரக்டா கால் பண்ண சொல்லலாம். ஆனா சில பிரைம் கஸ்டமருக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீங்க கால் பண்ணிச்சுன்னா காலே பண்ண மாட்டாங்க, டிரான்சாக்ஷன் தூக்கிட்டே போயிடுவாங்க சம்டைம்ஸ். சில பேர் எஸ் தே வில் கால், ப்ராம்ப்டா கால் பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்க அந்த கால் எடுங்க. உங்களுக்கு நான் கஸ்டமரோட காய்ச்சி கன்சென்ட் எடுத்துட்டா தென் ஆடிட் கேட்டாலும் யூ கேன் கிவ் தட். நான் கன்ஃபர்மேஷன் எடுத்து நான் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன், பேசிக் வெரிஃபிகேஷன். இஃப் யூ ரியலி வாண்ட் வெரிஃபிகேஷன், வெரிஃபை பண்றேன்னு தெரியாம வெரிஃபிகேஷன் பண்ணணும். அந்த விஷயம் தெரியுமா? உங்களுக்கு கால் சென்டர்ஸ்ல நீங்க உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி நீங்க ஒரு டயலாக்கோ இல்ல ஒரு பேங்க் கால் சென்டர் கால் பண்ணா அவங்க எத்தனை கேள்வி கேட்பாங்க உங்கள்கிட்ட? They will ask so many questions. Mother's maiden name என்ன, லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன, பேமெண்ட் என்ன, அப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்ப அதே மாதிரி யூ ஹேவ் டு டிசைட். நீங்க அந்த ஹஸ்பண்டோட கதைக்கும் போது கூட ஸ்லைட்டா கேட்கலாம், நீங்க லாஸ்ட் பேமெண்ட் எப்ப சார் செய்வீங்க, இந்த பேமெண்ட் செய்வீங்க, எப்ப டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, டபுள் வெரிஃபிகேஷன், டிரான்சாக்ஷன் தான். அப்ப ஏதும் ஆடிட் இஷ்யூ வந்தா கூட சொல்லலாம், இல்ல நான் இந்த கேள்விகள் கேட்டேன்னா பேசிக், அட்லீஸ்ட் பேசிக் தர்ம சங்கம் எல்லாமே தான் இதை சொல்றேன். டிரெக்டா ஆகும்போது நீங்க டிரெக்டா கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வந்தா வங்கியாளோட கடமை ரொம்ப முக்கியமானது. இன்கேஸ் நாளைக்கே ஒரு டிரான்சாக்ஷன் வந்தாலும் துஷிகா ஞாபகம் வச்சிருங்க, இஷ்யூ ஒன்று வரும்போது ஒருத்தரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க, கஸ்டமர் கண்டிப்பா பக்கத்துல நிக்க மாட்டாங்க. ஸோ உங்களை சேஃப்கார்ட் பண்ணிட்டு தான் மிச்சத்தை செய்யணும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ட்ரை பண்ணி உங்களை
ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரோட்டோகால் உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்திருந்தா அதுக்குள்ள எப்படி நாங்க கிரியேட்டிவா யோசிச்சு அதை செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு கஸ்டமர் சர்வ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சிபிஎல் வழிகாட்டுதல், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா வழிகாட்டுதலால் நிர்ணயிக்கப்பட்ட கால வரையறையின்படி வாடிக்கையாளர் செய்த பரிவர்த்தனைகள் பற்றிய அனைத்து விவரங்களையும் வங்கிகள் பராமரிக்க வேண்டும். உங்களோட பேங்க்ஸ்ல உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு நாள் ஆர்கைவ் டாக்குமெண்ட்ஸ் ஆர்கைவ் ஐ மீன் பேக்கப்ல வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஷ் டெபாசிட் ஸ்லிப் பண்ணா அது எத்தனை நாளைக்கு வச்சிருக்கணும் உங்களோட பேங்க்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை நாள் யூஸ்வலா வச்சிருக்கணும்? ஸ்டாண்டர்ட் இருக்குதா? உலகில உங்களுக்கு தெரியல. ஓகே க்ளோரியா? and then 6 months நினைக்கிறேன் சரியா தெரியும். 6 months. Okay, 6 months to 6 years ன்னு போட்டுருக்கேன் ஆந்தனி. Correct. Maximum according to central bank, if my memory serves right, அது 6 years. 6 years வந்து மினிமம் வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா ஏதாவது கோர்ட் கேஸ், ஏதாவது சேலஞ்சிங் ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் வந்தா எந்த டிரான்சாக்ஷனையும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கும். 6 years தான் எனக்கு தெரிஞ்ச அளவுல மினிமம். ஒவ்வொரு பேங்க் வந்து அதை விட கூடாம வச்சிருக்கும். சில பேங்க் 10 years வச்சிருப்பாங்க. சென்ட்ரல் பேங்க் சொன்னது 6 years தான். பட் எதுக்கும் இருக்கட்டுக்கும் போது ஏதாவது வந்தாலும் இதுல 10 years வச்சிருப்பாங்க. அப்ப அது கூட பேங்க்ஸ் நீங்க கழிச்சு பார்க்கலாம். என்னென்ன ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு ப்ரொசீஜர் கடைப்பிடிக்கும். பட் மினிமம் ஐ திங்க் 6 years கண்டிப்பா வச்சிருக்க வேணும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும். டிபெண்டிங் ஆன் டாக்குமெண்ட்ஸ் ஆல்சோ சில டாக்குமெண்ட்ஸ் மேபி தேவைப்படாம இருக்கலாம். ஆனா பேசிக்கா ஆல் த டாக்குமெண்ட்ஸ் நீங்க பேங்கோட கான்ட்ராக்ட் பண்ணும் போது உள்ள டாக்குமெண்ட்ஸ் 6 yearsக்கு வச்சிருக்க வேணும். டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க டைம் டீடைல்ஸ். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் என்னத்தை அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி. 1 minute. அப்படின்னா தென் கம்ஸ் வங்கிகள் முறையான கடன் மதிப்பீட்டை கிரெடிட் இவாலுவேஷன் செய்வதுடன் கடன் வாங்குபவர்களுக்கு கடன் வசதியை அங்கீகரிப்பதில் மிகவும் கவனமாக மதிப்பீடு டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேண்டும். அதாவது கிரெடிட் இவாலுவேஷன். ஏன் நீங்க இந்த கிரெடிட் இவாலுவேஷன் ரொம்ப கவனமா செய்யணும்? ஒரு லோன் பேடா போனா என்ன பிரச்சனை? நான் பெர்ஃபார்மிங் என்பிஎல் போய் ரிகவரிக்கு போனா என்ன பிரச்சனை? கஸ்டமர் கட்டாம போனா என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் முதலாவது கிளாஸ் சொல்லி கொடுத்த இது ஆன்சர். நன்மதிப்பு சாரி நம்பிக்கை 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 இல்ல இல்ல not the answer. வங்கிகள் முறையான கடன் மதிப்பீட்டை செய்வதுடன் கடன் வாங்குபவர்களுக்கு கடன் வசதியை அங்கீகரிப்பதில் மிகவும் கவனமாக டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேண்டும். யாருடைய நம்பிக்கை பத்தி நீங்க சொல்றீங்க? நான் கேட்கறது கடன் வாங்குறவருக்கும் கடன் கொடுக்கறவருக்கும் ரிலேஷன்ஷிப் கேட்கறோம். இது டிபாசிட் இல்ல, கடன்னா லோன். ஏன் நாங்க ஒரு கிரெடிட் இவாலுவேஷன் சொல்லுங்க. அது இன்வெஸ்ட்மென்ட்ல ரிஸ்க் கூடவா இருக்கும்? குட், ஓகே, சரி. இன்னும் அது சரியான ஆன்சர் வரல. எஸ் ட்ரூ, ரிஸ்க் கூட. Since we are lending, deposit is money. Exactly, that's the answer. Thank you, Anthony. That's the answer. நாங்க ஞாபகம் இருக்கா படிச்சனாங்க ஒரு டிபாசிட் மொபைலைசேஷன். காசு இருக்கிறவங்க எடுத்து காசு இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குறோம். எங்களுக்குரிய பொறுப்பு, தார்மீக பொறுப்பு என்னன்னா காசு இருக்கிறவங்க எடுத்து தான் கொடுக்குறோம். அந்த காசு வந்து திருப்பி கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு கட்டத்துல. We have to give it back. அப்படின்னு சொன்னா நாங்க சரியா ஒரு ஆளுக்கு இவாலுவேட் பண்ணாம ரிஸ்க், உங்களோட ரிஸ்க் ஆன்சர் சரி, ரிஸ்க் இவாலுவேஷன் சரியா செய்யாம ஒரு ஆளுக்கு காசை கொடுத்துட்டோம்னா அது வராம போனா மற்றவருக்கு நாங்க யார்கிட்ட காசுல எடுத்து கொடுக்குறோம். அப்ப எங்களோட பொறுப்பு காசை கொடுத்தவருக்கு திருப்பி கவனமா அந்த திருப்பி காசை திருப்பி கொடுக்குறது. அப்ப அதுக்காக இனி கொடுக்க போறவருடைய இவாலுவேஷன் சரியா செய்யும். ஓகேவா? கிளியரா? எனி டவுட் சோஃபா? வங்கியாளரின் கடமை, வாடிக்கையாளரின் கடமை, ரெண்டு கடமையும் பார்த்துட்டு நான். ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட் சோஃபா? இல்ல மிஸ். ஓகே, சோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் வாடிக்கையாளர் வகைகள் என்றதும் அது சம்பந்தப்பட்ட டியூட்டும் அந்த ஃபர்ஸ்ட் இது முடியுது. நாங்க என்ன பண்ணோம், அடுத்ததுக்கு போறதுக்கு முதல்ல பாஸ் பேப்பர்ஸ் நான் போன முறை செய்த மாதிரி கொஞ்சம் லைட்டா பார்ப்போம். அப்படி இது பார்த்துட்டா உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் என்ன மாதிரி கொஸ்டின் பாக்குறேன். ஓகேவா?
Right. We'll take 2018 March paper. சரியா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்க்க போறது இல்ல, பட் ஜஸ்ட் டு கிவ் யூ an idea. முதலாவது கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்க. வாடிக்கையாளர் பற்றி நுணுக்கமாக ஆராய கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் திட்டமிடுவது பின்வருவனவற்றில் எதற்காக? நாங்க இது கொஸ்டின் வந்து அடுத்த இதுக்குரிய கொஸ்டின், பட் இது ஜெனரல் கொஸ்டின், சோ ஐ அம் ஆஸ்கிங். இல்ல வேணாம், அதை அப்புறமே பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். ஒரு இடர்வு நேர்வு விருப்பமற்ற வாடிக்கையாளர் பின்வருவனவற்றில் எதில் பணத்தை முதலீடு செய்வார்? ரிஸ்க் அவர்ஸ், நீண்ட கால வைப்புகள், வட்டி வீதங்களை பொறுத்து வெவ்வேறு வங்கிகள், மிதக்கும் வட்டி வீத வைப்புகள், திரைசேரி முறிகள். என்ன ஆன்சர்? கிளியரா தெரியுதானே क्वेश्चन? நம்பர் 2 क्वेश्चन. இடர்வு நேர்வு விருப்பமற்ற வாடிக்கையாளர் எதுல முதலீடு செய்வார்? கூட நீண்ட கால வைப்புகள். ஆண்டனி சொல்றார் क्वेश्चन நம்பர் ஆன்சர் நம்பர் A, வட்டி வீதங்களை பொறுத்து வெவ்வேறான வங்கிகள், மிதக்கும் வட்டி வீதம் ஃப்ளோட்டிங் டிபாசிட்ஸ், சிறை முறிகள். ஆண்டனி சேஸ் ஆன்சர் A. ஏதாவது வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? பி விளங்கல? பி யார் டி சொன்னது? ஈ சொல்றீங்களா? பி சாரி, குளோரியா. இ ரெண்டாவது பி. பி வட்டி வீதங்களை பொறுத்து ஒவ்வொரு வகையான வண்டிகள். அதா இது ரைட். யார் குளோரியா? அது ஓகே. திரைசேரி முறை. திதிக்ஷா ஓகே. யார் ஆண்டனி மாத்திட்டார் ஆன்சர். அவரும் திரைசேரி முதியன்னு சொல்றார். ஓகே, முதல்ல ஆண்டனிக்கு ஏன் நீங்க ஆண்டனி ஏ சொல்லி அப்புறம் டி மாத்தினீங்க? ஆண்டனி ஏ சொல்லி ஏன் டி மாத்தினீங்க? அது ஆனா நீண்ட கால வைப்புகளை சொல்லி போட்டு ஏன் திரைசேரி முருகன் மாத்தினீங்க? ரீசன் ப்ளீஸ். 100% recovery. Okay. Then Gloria ஏன் ரெண்டாவது சொன்னீங்க? வட்டி வீதங்களை பொறுத்து ஒவ்வொரு வகையான என்ன ரீசன்? ஒவ்வொரு பேங்க்ல போற நேரம் ஒன்றுல கிடைக்காட்டி இன்னொன்றுல சரி, ஒன்றுல கிடைக்காட்டி இன்னொன்றுல கிடைக்கும் அப்படின்னா விளங்கல. ஒன்றுல ஏதாச்சும் ஃப்ராட் நடந்தா அந்த பேங்க்ல திரும்ப எடுக்கலாம் போனதா? திதோஷிகா என்ன சொல்றீங்க? ஏன் திரைசேரி முறை சொன்னீங்க நீங்க? திரைசேரி முறைகள் வந்து அத போட்ட காசு அப்படியே எடுக்கலாம், வார இன்ட்ரெஸ்ட் வரும். லைக் அந்த அவள கிளியர் இல்ல திதோஷிகா, வால்யூம் கிளியர் இல்ல. யா சொல்லுங்க. இப்ப விளங்குதா? விளங்க சொல்லுங்க. அது வந்து திரைசேரி முறிகள்ல வந்து போடுற காசு அப்படியே எடுக்கலாம், அதோட இன்ட்ரெஸ்டும் கொஞ்சம் கூட இருக்கு. இப்ப சேஃப்டி நிறைய. Normally T-bonds are maximum guaranteed by government. Yes. Gloria, answer வந்து E, திரைசேரி முறிகள். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி சொன்ன போன துஷிகா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். மேபி மோரோலெஸ் நார்மல் எஃப்டியை விட சில போல ஒரு சொட்டு குறைவா இருக்கும். ஏன்னா the reason is say இப்ப இல்ல கொஸ்டின் வந்து நல்லா பாருங்க. இப்ப நீங்க குளோரியா யோசிச்ச விதம் ஓகே, வட்டி வீதங்களை பொறுத்து ஒவ்வொரு வகையான வங்கி, அதுல நீங்க சொன்னீங்க ஏதும் ஒண்ணுல ஃப்ராட் நடந்தா எதுவும் கேஸ் ஆனா ஒவ்வொரு வங்கியில போட்டா, அதாவது டோன்ட் ஆல் நாட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட், அந்த பிரின்சிபிள தான் எடுத்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல என்னன்னா இன்னொன்று இடர்வு நேர்வு விருப்பமற்ற என்ற கொஸ்டின் வருது. சரியா? இடர்வு நேர்வு விருப்பமற்ற. அப்ப ரிஸ்க், அதுலயே அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு வருது. அப்ப நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி ரெண்டு பேங்க்ல போட்டா அங்க இல்லாட்டி இங்க கிடைக்க மாட்டேன். அவ போட்ட பேங்க்ல என்ன போகுது? அவருக்கு அந்த ரிஸ்க் தானே. ஒவ்வொரு வங்கியில போட்டா ஒரு வங்கியில கிடைக்காது, இன்னொரு வங்கியில கிடைக்குது. ஆனா கிடைக்காத வங்கியில அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு தானே. விளங்குதா? அப்ப அது அதுலயே அந்த ரிஸ்க் அவுட் ஆகுது. இப்ப இந்த கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யார் ஆண்டனி முதல்ல அதை பார்த்துட்டு தான் அவ எடுத்துதான் டக்குனு போட்டார்.
ஏன்னா நீண்ட கால நிலையான வாய்ப்பு ஷூரா உங்களுக்கு கிடைக்கும். மிதக்கும் வட்டி வீத வாய்ப்புனா ஃப்ளோட்டிங் ஈய பாருங்க. ஈனா வந்து மிதக்கும் வட்டி வீதம் ஃப்ளோட்டிங், அதாவது ஃப்ளோட்டிங் ரேட்ஸ் சில போல குறையும் கூடும். ஃப்ளோட்டிங் ரேட் ஷூர் இல்ல, ஆனா ஓகே கிடைக்கும். ஆனா அதுல ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. அதேமே ஒவ்வொரு வகையான வங்கியில போத்தீங்கன்னா ஒன்றுல குறைய வரும், ஒன்றுல கூட வரும், அதுவும் ஷூர் இல்லை. இப்ப இதுல க்ளோஸ் ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா ஆனாவும் இயனாவும் நிலையான நீண்ட கால வாய்ப்புகள், அதான் உங்களுக்கு தெரியும் 10%ல 10 வருஷத்துக்கு போட்டு அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது, கால்குலேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஆனால் பேங்கா கவர்மெண்டா திரைசேரி முறைகளாண்டு பார்த்தா நாங்க அதை பற்றி இந்த ப்ரொடக்ட்ஸை பத்தி நாங்க டீட்டெயிலா பிறகு பார்ப்போம், ரொம்ப டீட்டெயிலா சிம்பிளா பார்ப்போம். ஆனா திரைசேரி முறைகள் சொல்லும் போது கவர்மெண்டால கொடுக்குது. கவர்மெண்ட் சவரின் கேரண்டி, ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட் கொடுக்குது. அப்ப ஏதோ கேஸ் ஆனாலும் இப்ப நான் முந்தைய ஒன்று படிச்சோம்ல, அந்த 6 lakhs கதை படிச்ச ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. என்ன 10 மில்லியன் போடுறீங்க, லைசன்ஸ் கேன்சல் உங்களுக்கு எவ்வளவு லாக்ஸ் கிடைக்கும்? 6 lakhs. அவனா அப்ப ரிஸ்கர்ஸ் பண்ணால் திரைசேரி முறையில போனா கவர்மெண்ட் கேரண்டி கண்டிப்பா கிடைக்கும் 100%, நோ டவுட். அப்ப உங்களுக்கு பேங்க்ல போடுறோமா கவர்மெண்ட்ல போடுறோமா? கவர்மெண்ட்ல. ப்ரோசஸ் கூட மேபி நான் எப்படி போடுறோமா ஈஸியா ஒன் போடலாது, சின்ன ப்ரோசஸ் இருக்குது. பட் ரிஸ்க் சுத்தமா விரும்பாத இடர்வு நேர்வு விருப்பமற்ற கொஞ்சமும் ரிஸ்க் வேண்டாமன் இருக்கிறவருக்கு ஆன்சர் வந்து திரைசேரி முறைகள். ஓகேவா, கிளியரா? இந்த கொஸ்டின் நான் பிறகு நாங்க பேப்பர் செய்யும் போது பாப்பீங்க, வேற வேற மார்க்கத்துல டிஃப்ரெண்ட் டைப்ல வரும். ஒரே கொஸ்டின் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி வருது. அடுத்த கொஸ்டின், நீண்ட ஆயுள் தொடர்பான இடர்வு நேர்வு லாஞ்சிவிட்டி ரிஸ்க் என்பதால் கருதப்படுவது யாது? நீண்ட ஆயுள் தொடர்பான இடர்வு நேர்வு லாஞ்சிவிட்டி ரிஸ்க் என்பதால் கருதப்படுவது யாது? சாதாரண ஆயுட்கால எதிர்பார்ப்பிற்கு நோவல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சிக்கு மேலாக வாடுதல் நேர்வு. ஆனா அவனா நீண்ட கால வாய்ப்புகள் முதலீடு செய்தல். ஈனா நீண்ட கால ஓட்டத்தில் சந்தை வீதங்கள் மாற்றமடைதல். ஈனா ஆயுட்காப்புறுதி திட்டங்களில் முதலீடு செய்தல். இது ஆன்சரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீண்ட கால லாஞ்சிவிட்டி ரிஸ்க் சி, நீண்ட கால ஓட்டத்தில் சந்தை வீதங்கள் மாற்றமடைதல். ஓகே ரைட். ஆண்டனி சொல்ற சி என்றார். வேற என்ன ஆன்சர்? இனி அது ஆன்சர் சியை தவிர சாதாரண ஆயுட்கால எதிர்பார்ப்புக்கு மேல வாழுதலால். நீங்க ஆன்சர் சொல்றீங்களா துஜிகா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் தான் சொல்றேன். ஓகே ஃபர்ஸ்ட். க்ளோரியா என்ன ஆன்சர்? தெரியல மிஸ். தெரியாது. ஆன்சர் வந்து இப்ப இத பாப்போம். ஆண்டனி ஆன்சர் பாப்போம். முதலாவது ஃபர்ஸ்டா சொன்னபடியா ஆண்டனி, ஏன் நீங்க அந்த சாய்ஸ் எடுத்தீங்க? சி ஆன்சர் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? நீண்ட கால ஓட்டத்தில் சந்தை வீதங்கள் மாற்றமடைது. கொஸ்டினை மறுபடியும் வாசிப்போம். நீண்ட ஆயுள் தொடர்பான இடர்வு நேர்வு லாஞ்சிவிட்டி ரிஸ்க் என்பதால் கருதப்படுவது யாது? ஏன் நீங்க நீண்ட கால ஓட்டத்தில் சந்தை விகிதங்கள் மாற்றமடைது, என்ன ரீசனுக்காக எடுத்தீங்க? Hello, என்ன answer? Anthony? Okay, the actual answer is முதலாவது, சாதாரண ஆயுட்கால எதிர்பார்ப்பிற்கு மேலாக வாழுதல் ஏற்படும் இடர்வு நேர்வு. கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, நீண்ட ஆயுள் தொடர்பான இடர்வு நேர்வு. சம்டைம்ஸ் ட்ரிக்கியா இருக்கலாம். நீண்ட ஆயுள்னு சொன்னா இது வந்து மோஸ்ட்லி எங்க தெரியுமா வருது? இன்சூரன்ஸ்ல. இப்ப யூஸ்வலி நீங்க நினைக்கிறீங்க இன்சூரன்ஸ்ல வந்து நீ திதிக்ஷா போட்டீங்க 60 இயர்ஸ்க்கு போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க தானே? அதே மாதிரி இப்ப வேற ஏதாவது ஒரு லாங் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பிளானோ அப்படி எதுவும் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க நினைக்கிறீங்க ஓகே நான் எனக்கு 60 வயசுல
அந்த அமௌண்ட் வந்தா நான் மேபி 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க போறேன் அப்படின்னு நீங்க என்ன ரிஸ்க் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 20 வயசுக்கு அந்த 60 வயசுக்கு ஆற காசை வச்சு கொஞ்சம் சமாளி கொண்டு போகலாம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். ஒரு 20 வருஷத்துக்கு ஓகே. ஆனா அதை நீங்க 90 வயசு வரைக்கும் இருக்க போறீங்க. இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? தோஷிகா சொல்லுங்க. நீங்க சொன்ன ஆன்சர் சரி, உங்களோட ஆன்சர் சரி. அந்த நான் சொன்ன क्वेश्चनல என்ன ரிஸ்க் இருக்கு? क्वेश्चन விளங்கல மிஸ். இப்ப நீங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க 60 வயசுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கணும்னு சொன்னீங்க தானே. சப்ஜெக்ட் உங்களுக்கு வேற எந்த வருமானமும் இல்ல. அந்த இன்சூரன்ஸை வச்சுதான் நீங்க வாழ போறீங்க மிச்சம் 20 வருஷத்துக்கு. அது இன்சூரன்ஸ் வர காசு இருக்குல்லோ. அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க 20 வருஷத்துக்குள்ள நீங்க செத்து போயிருவீங்க சிம்பிளா. ஆனா தப்பி தவிர இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா உயிரோடு இருந்துட்டீங்க. ஓகேவா? என்ன ரிஸ்க் இருக்கு இதுல? தெரியல. 20 வருஷத்துக்குரிய காசை சாப்பிட்டு முடிச்சா மிச்சம் 10 வருஷத்துக்கு என்ன செய்ய போறீங்க? விளங்குதா? சாதாரண நீங்க எதிர்பார்க்கறீங்க. நோ ஐடியா. அதான் that's a risk. இப்ப நீங்க சேவ் பண்றீங்க, என்ன சொல்ல வேணா கூட சேவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை விட கூட நீங்க இந்த அமௌண்ட் சமாளிப்பீங்க. பட் அதை விட கூட இருக்கிறீங்க. அப்ப கையில உள்ள காசு எல்லாம் முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனி பக்கம் பார்த்தோம்னா மேபி கம்பெனி நினைக்குது நான் இந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து ஒரு லைஃப் டைம் பென்ஷன் பிளான் ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க. சம் கஸ்டமர்ஸ் அந்த நீங்க உயிரோட இருக்கும் வரைக்கும் அந்த பென்ஷன் கொடுத்து போய்கொண்டே இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க ஓகே இந்த கஸ்டமர் திதிக்ஷாக்கு வந்து நாங்க 60 வயசுல இருந்து சில இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்கு மிச்சம் 20 வருஷம் வரைக்கும் நீங்க இருக்கிற வருஷம் வரைக்கும் பே பண்ணிக்கொண்டே இருக்கும் அந்த குறிப்பிட்ட அக்ரீட் அமௌண்ட். அப்ப அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் 20 வருஷம் தான் உயிரோடு இருக்க போறீங்க. பார்த்தா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 10 வருஷம் வரை உயிரோடு இருந்துட்டீங்க. இதுல அவங்களுக்கு என்ன ரிஸ்க்? 20 வருஷம் பே அவுட் பண்ண வேண்டியது இன்னும் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். விளங்குதா? அப்ப அவங்களுக்கு டெக்னிக்கலி அது லாஸ் அங்க பார்த்தா. அப்ப எது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க உயிரோடு இருக்கிற அந்த ஆயுட்காலத்தை விட கூட இருக்கிற அந்த ஒரு காரணத்தால பாசிட்டிவா நெகட்டிவ் ரெண்டு பக்கத்துலயும் ரிஸ்க் ஒன்று நிகழ்ந்தா அதுதான் இந்த லாஞ்சிவிட்டி ரிஸ்க். புரிஞ்சுதா? குழப்பமா இருக்கா? இப்ப கிளியரா? அதுக்காக உங்களோட உயிரோட விளையாடிட்டேன், சாரி அபவுட் இட். பட் இதுதான் ரீசன், இதுதான் எக்ஸ்பிளனேஷன். கிளியரா உங்களுக்கு? அண்டர்ஸ்டுட்? குட். தத்துஷிகா? யா ஓகே. ஓகேவா? கிளியரா விளங்குச்சா? நீங்க இன்சூரன்ஸ் போட்டபடியா தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இப்ப. சரியா? அதான் பேசிக்கலி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கூட்டுங்க. இப்ப அதுதான் நடக்க வேண்டிய ஒரே ஒரு வேலை. ஓகேயா? ஓகே டன். அடுத்து செய்வோம். ஓகே क्वेश्चन. ஒரு சில்லறை முதலீட்டாளர், எட்டாவது क्वेश्चन. ஒரு சில்லறை முதலீட்டாளர் என்பவர் யார்? ரீட்டெயில் இன்வெஸ்டர். நாங்க படிச்சதுல ஒரு ஸ்லைட்லி திரிவுபட்ட ஒரு क्वेश्चन இது. சில்லறை முதலீட்டாளர் ரீட்டெயில் இன்வெஸ்டர் என்றால் யார்? நாங்க ரீட்டெயில் borrowers பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கார்ப்பரேட் borrowers, ரீட்டெயில் borrowers பார்த்தோம். பெருக்கடன் கொள்ளுன்ற, சிறுகடன் கொள்ளுன்ற. இது வந்து முதலீட்டாளர் டைப் கேட்கிறார். ரீட்டெயில் இன்வெஸ்டர். எனி ஐடியா? சிறிய அளவிலான தொழில் முயற்சிகள்ல இன்வெஸ்ட் பண்றவங்க. ஓகே. எனிதிங் எல்ஸ்? Anything else? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. உங்களுக்கு இது ஹோம்வொர்க். இது உங்களுக்கு நான் சொல்ல போறது இல்ல ஆன்சர். ஓகே. ரீட்டெயில் இன்வெஸ்டர். ஓகேவா? ஒருக்கா சர்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பத்தி கதைப்போம். ஓகேவா? டன்.
இன்றைக்கு இது இருக்க வேணாம், நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பத்தி. அடுத்தது பார்ப்போம். Individual, non-professional, sort of, but not exactly. Wait. One minute. Okay, அடுத்த question பாப்போம். Okay. இந்த question ஞாபகம் இருக்கா? இலங்கை வைப்பு காப்புறுதி, ஸ்ரீலங்கா டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஆன்சர் என்ன? 10 தடவை பார்த்த question. 6 lakhs. 6 lakhs. பாத்தீங்களா? So it's very important. சாதாரண இன்ட்ரெஸ்டிங் questions கூட questionஆ வருது. ஆண்டனி, நீங்க லாஸ்ட் கிளாஸ் இருக்கல, ஜஸ்ட் டு இன்ஃபார்ம் யூ, ஒரு சென்ட்ரல் பேங்க் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்ட அந்த கம்பெனி, அந்த பேங்க் ஒரு டிபாசிட்டருக்கு ஒரு நேரத்துக்கு அவங்க சென்ட்ரல் லிக்விடிட்டி சப்போர்ட் ஸ்கீம்ல இருந்தால் மேக்ஸிமம் 6 lakhs வரைக்கும் அந்த பேங்க் அவருக்கு கிடைக்கும். நீங்க 1 million போட்டாலும் 6 lakhs தான் கிடைக்க போகுது, 50 million போட்டாலும் 6 lakhs தான் கிடைக்க போகுது. ஒரு கம்பெனியா இருந்தாலும் இண்டிவிஜுவலா இருந்தாலும் அந்த அமௌண்ட் தான் கிடைக்க போகுது. சரியா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் செப்டம்பர் 18 தானே. ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க, என்ன ஆன்சர் சொல்லுங்க. சர்வேகள் ப்ராடக்ட்ஸ், அவற்றை வேறுபடுத்தும் சில குணாதிசயங்களை காண்பிக்கின்றன. பின்வருவனவற்றுள் எது ஒரு சர்வையின் குணாதிசயம் என கருதப்படுவதில்லை? சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப ஈஸி கொஸ்டின். சர்வையின் குணாதிசயம் என்றது இல்லை இதுல. சர்வே, நோ, நாட் தி ஆன்சர். B. B, yes, that's the answer. Tangibility, உருவமுடைமை. சர்வேயையும் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பிரிக்கலாம். எது சர்வே எது ப்ராடக்ட்னு பிரிக்கலாம். பல தன்மைகள், ஹெட்ரோஜெனிட்டி, வேரியபிலிட்டி. சர்வேகளையும் பல விதமான, பிரைம் கஸ்டமருக்கு ஒரு சர்வே கொடுப்போம், சாதாரண கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் கொடுப்போம். அழிவடையும் தன்மை, ஆண்டனி, சர்வே வந்து ப்ராடக்ட் அழிவடையலாம் இல்லையா? அது சர்வையும் ஒரு கட்டத்துல அழிவடையும். என்ன, நீங்க சரியான சர்வீஸ் கொடுக்காத கஸ்டமர் டிசாட்டிஸ்பாக்சன் ஆனா அந்த தன்மையில அழிவடைய சான்சஸ் இருக்கு. உருவமுடைமை, இதுல ப்ராடக்ட்டுக்கு வந்து உருவம் இருக்குது, சர்வீஸுக்கு வந்து உருவம் இல்லை, டேஞ்சிபிலிட்டி. அதுதான் ஆன்சர். ஓகேவா? ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் சர்வீஸ், எங்களோட பேங்கிங் ப்ரொஃபஷனல் இஸ் சர்வீஸ், அதுக்கு உருவம் இல்லை. நீங்க காசோட விளையாடுறீங்க, சரி, அதோட தான் நீங்க அதை வச்சுதான் மெயின் செய்றீங்க. ஆனா உங்களோட சர்வீஸ் வந்து பேங்கிங், அப்ப அதுக்கு உருவம் இல்லை. பணத்துக்கு உருவம் இருக்குது, பட் பேங்கிங்க்கு உருவம் இல்லை. ஓகேவா? பணம் வந்து ஒரு ப்ராடக்ட், பேங்கிங் வங்கியியல் ஒரு தொழில், ஒரு சர்வீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்தது. ஓகே, அடுத்தது. ஒரு நிதி நிறுவனம் வெவ்வேறு வகையான வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது. அவ்வாறான வாடிக்கையாளர்களிடம் சாதனங்களிலும் குணவியல்புகளும் பொறுப்புகளும் ஒன்றில் ஒன்று வேறுபடுகின்றது. வங்கி நிறுவனங்களில் தற்போது கிடைக்கும் சாதனங்களின் அடிப்படையில் பின்வரும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடை தருக. நடைமுறை கணக்குகள், இப்ப நாங்க கணக்குகள் வகை பார்த்தோம் இல்ல, அதுல ஆன்சரா நடைமுறை கணக்குகளின் 4 பிரதான அம்சங்களை பட்டியலிடுக. சிம்பிள் கொஸ்டின் கூட, இது வெரி பிராக்டிகல் கொஸ்டினா. நாங்க நடைமுறை கணக்குனா என்னன்னு பார்த்தோம். நடைமுறை கணக்குல உங்களோட பிராக்டிகலா நீங்க கேட்கற வேண்டிய கொஸ்டின் தான் அவங்க கேட்கறாங்க. 4 பிரதான அம்சங்கள். கேஷ் கவுண்டர் இருக்கா, டக் டக்குன்னு சொல்லலாம். இதுக்கு வட்டி இல்ல. சரி, குட். பொதுவாக வட்டி செலுத்தப்படுவதில்லை. வர காசோலை மூலம் கொடுப்பனவுகள் சேர்ப்படலாம். வெரி குட். ஒரு கணக்கை திறக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து தேவை. வெரி குட். கணக்கை திறப்பதற்கு அறிமுகப்படுத்தல் தேவை. எஸ், வெரி குட். ஆண்டனி, மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். வெரி குட். எஸ், இட்ஸ் a must. 4 சொல்லிட்டீங்க. பேசிக்கலா 4 முடிஞ்சது. வேற எனிதிங் எல்ஸ்? 4 சரி. 4 சொன்ன 4 சாலிட் ஆன்சர்ஸ். அவங்க டிரான்சாக்ஷன் வந்து ஒழுங்கா செய்யாட்டி நாங்க வந்து அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணலாம்.
டிரான்சாக்ஷன் ஒழுங்கா செய்யாட்டி வெரி குட் எஸ். கணக்கு மோசமாக கணக்கை நடத்தினால் கணக்கு மூடப்படும் அபாயம். எஸ் வெரி குட். ஓவர் டிரான் ஃபெசிலிட்டிஸ் எஸ் அதுவும் சரி. நிலுவைக்கு மேலாக பணம் எடுக்க முடியும். மேலதிக பற்று ஓவர் டிரான் ஃபெசிலிட்டிஸ் தமிழ் மட்டும் வர்த்தக வங்கிகளால மட்டுமே இந்த அக்கவுண்ட் கரெக்ட். வர்த்தக வங்கியால மட்டுமே செய்ய வேற நார்மல் வேற பேங்க்ஸ் டிரான்சாக்ஷன் செய்ய முடியாது. வேற ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம். மற்றது ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி போட அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸும் வரும். அப்போ இட்ஸ் வெரி ஈஸி கொஸ்டின். உங்களுக்கு சாதாரண இந்த கொஸ்டின் நீங்க வழக்கமா டே டு டே பாக்குற ஆன்சர் தான் இது. 4 தான் கேட்டிருக்காங்க இத்தனை. அடுத்தது ஒரு புதிய கணக்கொன்றை திறக்கும் போது எந்த பிரதான விடயங்களை கவனமாக பரிசீலனை செய்ய வேண்டும்? ஆன்சர்ஸ் டக்குன்னு சொல்லலாம். ஒரு புதிய கணக்கை திறக்கும் போது எந்த பிரதான விடயங்களை கவனமாக பரிசீலனை செய்ய வேண்டும்? இதை நாங்க சாரி எஸ் என்ஐசி நாங்க அடையாள ஆவணங்கள் என்று சொல்லலாம். அது ஐசி எஸ் கரெக்ட். ஃபுல்லா ஃபில்டான மேண்டேட்ஸ் இருக்கணும். ஃபில்டான மேண்டேட்ஸ் கரெக்ட். கஸ்டமர் டீடைல்ஸ் சரியா இருக்கணும். டியூட்டி ஃபில் மேண்டேட் சரியாக மேண்டேட்டுக்கு தமிழ் சரியாக நிரப்பிய ஆவணப்படிவம் ஆணைப்படிவம் சரியாக நிரப்பிய ஆணைப்படிவம்னு சொல்றது. வேற என்ன? கஸ்டமர் டீடைல்ஸ் எஸ். சிக்னேச்சர் கார்ட்ஸ் முக்கியமானது. வேற என்ன கேக்குறீங்க? அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது நீங்க என்ன கேக்குறீங்க? பேலன்ஸ் ஒன்று மெயின்டெய்ன் பண்ணணும். சரி ஓகே. இல்ல இது கேள்வி வந்து பிரதான விடயங்களை கவனமாக பரிசீலனை செய்ய வேண்டும். என்னதை நீங்க எக்ஸாமின் பண்ண வேண்டாம் கேக்குறாங்க. மினிமம் பேலன்ஸ் பத்தி பெருசா இவங்க கதைக்கல. ஆனா எஸ் தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன். நீங்க போட முடியுமானதை கேட்கணும். ஓகே. இப்போ அந்த அது ஓகே தட்ஸ் கரெக்ட். பர்சன் வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணக்கூடிய மெயின்டெய்ன் பண்ணக்கூடிய ஒரு இயலுமை இருக்குதா? அந்த yeah that's also true. Okay, source of funds correct. yeah so basically most of that சொல்லிட்டீங்க. so other answers that's the reasons. yes என்ன ரீசனுக்காக ரைட். அடுத்தது வங்கி கணக்கை மூடும் ஒரு வங்கி தொழில் உறவை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் யாவை? ஏன் ஒரு அக்கவுண்ட க்ளோஸ் பண்றோம் நாங்க? பேலன்ஸ் இல்லாம கஸ்டமர் ரிக்வெஸ்ட் கரெக்ட். வேற ஒரு கஸ்டமர் டிசீஸ் ஆனா இறப்பு கரெக்ட். இன்னொரு நீங்க முதல்ல ஒரு ரீசன் சொன்னீங்க. எனக்கு முதல்ல ஒரு ரீசன் சொன்னாங்க. செக்ஸ் கூட ரிட்டர்ன் ஆனா கரண்ட் அக்கவுண்ட்ல செக்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள இந்த நம்பருக்கு மேல ரிட்டர்ன் ஆனா செக்ஸ் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றது இல்ல? அது ஒரு ரீசன். கோர்ட் ஆர்டர் எஸ் கரெக்ட். ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கோர்ட் ஆர்டரா இல்லாட்டி ஏதாவது ஒரு இஷ்யூனால we can do that right. so those are the answers. அடுத்தது வங்கிகள் தமது வாடிக்கையாளருக்கு வழங்கும் 5 வகையான கடன் வசதிகள் சாதனங்களை பட்டியலிடுங்க. பர்சனல் லோன், ஹோம் லோன்ஸ், சரி. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஓவர்டிராஃப்ட், ஓகே. ஆன்லைன் பேங்கிங், சரி. கடன் வசதிகளா? கடன் வசதி சாதனங்கள். போனிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம். இதுக்கு வந்து நீங்க தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம். நீங்க சொன்னதுல கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணி வச்சுக்கணும். நான் சும்மா என்னென்ன ப்ரொடக்ட்ஸ் சொல்றேன். நீங்க ஓவர் டிராஃப்ட் மேலதிக பற்று, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், குறுங்கால கடன்கள், டேர்ம் லோன்ஸ், தவணை கடன்கள், மற்றது போனிங்கண்ட அடகு பிடித்தல், தங்க கடன்கள், இறக்குமதி கடன், ஏற்றுமதி கடன், குத்தகைக்கு விடுதல், வாகன கடன், வீட்டு கடன், ரன் லோன், கோல்ட் லோன்ஸ் கரெக்ட். ஸோ இப்போ நீங்க சொன்னதுகள் வந்து தமிழ்லையும் நீங்க தமிழ்ல பேப்பர் எழுத போறதால தமிழ் எழுதி பிராக்கெட்ல இங்கிலீஷை போட்டுக்கணும். சரியா? கிளியரா? அடுத்தது இந்த அடுத்த கொஸ்டின். இந்நாளைய போட்டி போடும் சந்தைகளில் சந்தைப்படுத்தல் நிதிய சாதனங்களுக்கு இது வேணாம். இது வந்து மார்க்கெட்டிங் டச் பண்ணி வருது. முடிச்ச அப்புறம் பார்ப்போம். வர அதுவும் மார்க்கெட்டிங்ல வருது. ஓகே, அதுவும் வேண்டாம், அதுவும் முடிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா ஓகே, இது இங்கிலீஷ்ல இருக்குது, பட் நாங்க வாசிப்போம். மார்ச் இது கொஸ்டின் வந்து மார்ச் 2015 கொஸ்டின் உண்டு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வாசிங்க.
Which one of the following is the best option to place your deposit for a short period of time with high interest margin? Which one of the following is the best option to place your deposit for a short period of time with high interest margin? All deposits. யார் ஆன்சர் சொன்னது? Tirushika. இல்லையா? Tirushika, call deposits. C. Okay. Anthony, C. Gloria? C. Good. Tirushika, sorry, answer, sorry. Very good. மூணு பேரும் correct. Answer is call deposit. So you know the answer. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது ஓகே இங்க ஒன்று இருக்குது இந்த क्वेश्चन the Sri Lanka deposit insurance scheme இருக்கு இது general knowledge by the way இது எங்கேயுமே basically இதுன்றது இல்ல under the Sri Lanka deposit insurance scheme the 6 lakhs தார அந்த இது the premium required to be paid by the member institution on eligible deposits on monthly quarterly basis will arrange between என்ன மாதிரி இருக்கும் எதிர்பார்க்குறீங்க எதுவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இது நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம் The 2015 question, mostly இது இன்னைக்கும் valid and necron, but I would suggest you to read it again. Answer யாருக்காவது தெரியுமா? A. யார் ஆண்டனி A சொல்லிருக்காங்க. மற்ற ரெண்டு பேர் ஆன்சர்? Tirushika, Gloria, ஒரு கண்ணா ஷார்ட் ஆன்சர்னு சொல்லுங்க. எதுவா இருக்குமா எதிர்பார்க்குறீங்க? சும்மா பி. ஓகே. Gloria? D. சரி, பி சரி. Anthony, guessing gameல B the answer. Actually answer is B. 0.10 to 0.15. இந்த ஆன்சர் வந்து 2015 குறியது. பட் இது ஒருக்கா டபுள் செக் பண்ணி கரண்ட் ரேஞ்ச் ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. பட் ஐம் சேயிங் இஸ் சில வேர்ட ஒரு இன்க்ரீஸ் இருக்கலாம். இந்த டைம்ல இந்த பர்டிகுலர் பேப்பர் எழுதும் போது ஆன்சர் வந்து 0.1 to 0.15% ரேஞ்ச் தான் இருந்தது. பட் இப்பவும் அந்த ஆன்சர் இருக்குதான்றத டபுள் செக் பண்ண வேணும். ஐ திங்க் சிபிஎஸ்இ சைட்ல பாருங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. இஃப் ஐ ஆல்சோ எனக்கும் டிஃபரன்ஸ் தெரிய வந்தா ஐ வில் லெட் யூ நோ. சரியா? ஒருக்கா இது ஒருக்கா இந்த deposit insurance scheme ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. இது வெரி ஜெனரல் क्वेश्चन பை தி வே. அடுத்தது ஓகே, which one of the following is not a debt market instrument? Which one of the following கடன் படு சந்தை சம்பந்தப்பட்ட பொருள் அல்லாத முறையது? கவர்மெண்ட் பாண்ட், கார்ப்பரேட் பாண்ட், மார்ட்கேஜஸ், ஸ்டாக்ஸ். கடன் படு சந்தை சம்பந்தப்படாத கடன் பொருள் எது? இல்லை ஆன்சர் ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ். Tushika, stocks. Gloria? B தான். B. D या B या? D. Stocks. Stocks. Okay. Anthony? Anthony message. அவர் A சொல்றார். A சொல்லிருக்கீங்க? இல்ல, sorry. Anthony சொல்லல? D. Correct. Answer is stocks. Right. So, okay. அதுவும் okay. I think most of we have covered. Financial mis-selling. இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபைனான்சியல் மிஸ்செல்லிங்கை பத்தி கேட்டிருக்காங்க. காசஸ் ஆஃப் த மிஸ்செல்லிங், ஃபைனான்சியல் மிஸ்செல்லிங் என்னென்ன செய்யலாம், என்ன ப்ரிவென்ட் இப்போ மிஸ்செல்லிங்கை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், டிஸ்கிரைப் த ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, நாங்கள் டீட்டெயிலாக பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தப்பட்ட படிப்பும் கொஞ்சம் இருக்கு செய்யறதுக்கு. ஸோ நான் அதை மிஸ் பண்ணி கொண்டு போறேன். ஓகே, இது பாருங்க, briefly explain internal control procedures. dormant account பத்தி கேட்டிருக்காங்க, opening and renewal of deposits account பத்தி கேட்கறாங்க, சிறு குறிப்புகள். ஓகேயா? ரைட், இது போதும். இன்றைக்கு this is enough.
டைமும் ஆயிட்டுது. ஸோ நான் சின்ன சின்ன ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்கேன், shivalata@gmail.com. அந்த கேசஸ் 2 கொடுத்துருக்கேன். அந்த கேசஸ் 2ஐயும் பார்த்து ஜஸ்ட் ஒரு 1 paragraph இஃப் பாசிபிள் தமிழ்ல எழுதிட்டு போங்க. அண்ட் அதுக்கப்புறம் தென் ஆல்சோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ன்றதை நான் என்ன சொல்றது டெஃபினிஷன் கேட்டான் உங்களுக்கு, அதையும் இருக்கா எக்ஸாக்ட்லி பார்த்துங்க. சரியா? எனி அதர் டவுட்ஸ் so far? Any other doubts, questions? மிஸ் நீங்க வந்து அந்த நியூஸ் அலர்ட் அதுகள் செஞ்சு வைக்க சொன்னீங்க ஃபைனான்சியல் சம்பந்தமா. Yeah. அப்படி எனக்கு ஒரு லிங்க்குமே கிடைக்கல. இப்படிதான் நியூஸ் அலர்ட் போங்க. டெய்லி மிரர் இருக்கு இல்லையா, டெய்லி மிரர் ஆப் ஒன்று இருக்குது. நான் ஒன்றும் மார்க்கெட் பண்ணல, பட் ஜஸ்ட் டெய்லி மிரர், வீரகேசரி தமிழ்ல வீரகேசரி, டெய்லி மிரர், சண்டே அப்சர்வர். சார் அதுல ஆப்ஸ்ல போய் பாருங்க. இந்த இதுக்கு நேம்ஸ் டெய்லி மிரர் கண்டிப்பா, ஃபைனான்சியல் டைம்ஸ், அடுத்தது முக்கியமான ஃபைனான்சியல் டைம்ஸ் FT. ஓகே. அப்ப இதுல நீங்க ஆப்ல பிளே ஸ்டோர்ல எடுத்தீங்கன்னு சொன்னா ஃபைனான்சியல் செக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஃபைனான்சியல் டைம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல நீங்க டிரெக்டாவே எல்லாமே வரதெல்லாம் ஃபைனான்சியல் மேட்டர்ஸ். டெய்லி மிரரும் அதுலயும் ஃபைனான்சியல் மேட்டர்ஸ் நிறைய வரும் ஃபைனான்சியல் செக்ஷன்ல. தமிழ்ல வீரகேசரி, தினக்குரல், அதுல இந்த ஃபைனான்சியல் செக்ஷன்ல பார்க்கலாம். நீங்க அது ஒவ்வொரு டேப்ஸ்ல இருக்கும், ஒவ்வொரு செக்ஷன். அதுல நீங்க மோஸ்ட்லி பார்க்க வேண்டியது ஃபைனான்சியல் செக்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே. ட்ரை பண்ணுங்க. அப்படி கிடைக்காட்டி எனக்கு உங்களோட போன்ல இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. நம்பர் போட்டிருக்கேன் தானே, எனக்கு உங்களோட போன்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன். Thank you madam. Okay, all right, so have a good evening. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஹோம்வொர்க் செய்யுங்க, எனக்கு இமெயில் பண்ணுங்க. So next Sunday same time மீட் பண்ணுங்க. Okay, thank you. Okay, thanks, have a good evening. Thank you.